அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தின் பி பகுதியை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:14 பி. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்கின்ற இந்த பிரசங்க தொடரில் நாங்கள் 2வது அந்த ஆயுதத்தை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அந்த ஆயுதம் நீதி, நீதி என்னும் மார்க்கவசம். அதில் சென்ற வாரம் நாங்கள் அந்த நீதி என்கிறதனுடைய பொதுவான வேதாகம பயன்பாடு, பிற்பாடு நீதியின் வகைகள் குறித்தும் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த நீதியின் வகைகளில் நாங்கள் ஒன்று சட்டப்படியான நீதி, அடுத்தது சுவிசேஷ நீதி என்று 2 நீதிகளையும், அல்லது சட்டப்படியான நீதி அந்த சட்டத்தினுடைய அளவுகள், அந்த சட்டத்தினுடைய பரப்புகள் எல்லாத்தையும் கதைக்கிறதோடு கூட அந்த சட்டத்தை செய்ய வேண்டிய நபரையும் பற்றியும் கதைத்துக் கொண்டு இருக்கிறத நாங்கள் விளங்கியிருந்தோம். சுவிசேஷ நீதி அது எங்களுக்கு கிறிஸ்துவினால உண்டாகிற அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியையும், அது நேரம் அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறதுனால நல் மனச்சாட்சியில் இருந்து உருவாகிற நீதியையும் அது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதுல முதலாவது அந்த கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதி, சட்டத்தின் நீதி தேவைப்படுத்திய அதனுடைய சட்டத்தின் பரப்பெல்லை, சட்டத்தின் அளவுகள் எல்லாத்துக்கும் பதிலளிச்சு கொண்டிருந்தது. அதில் அதான் இங்க சுவிசேஷ நீதியில கிறிஸ்துவினால விசுவாசத்தினால் உண்டான நீதி, அது கிறிஸ்து அதை எங்களுக்காக செய்து முடிச்சிருக்கிறார். அந்த நபர்த்துவம் சம்பந்தமாக அது எழும்பேக்கல, அந்த நபர்களையும் கிறிஸ்துதான் எங்களை அந்த நபர்களாக எங்களையும் அவர் நீதிமான்களாக உருவாக்குறதுக்கு தன்னுடைய நீதியை எங்கள சாட்டுதல் செய்ததோட மட்டுமில்லாமல் எங்களுக்கும் நீதி செய்யறதுக்கான இயலுமையை உருவாக்கி தந்திருக்கிறார். அதனால நபர்த்துவத்தில் இப்ப நாங்களும் நபர்களாக அந்த நீதியை கடவுளுக்கு முன்னாலும் மனுஷருக்கு முன்னாலும் செய்யறதுக்கு இயலுமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால கிறிஸ்து சட்டத்தின் அந்த தேவைப்படுத்துற அவ்வளவு சட்டத்தினுடைய நீதிகளையும் அதனுடைய அளவுகள் எல்லாத்தையுமே அவர் தானாக எங்களுக்கு முழுமையாக தான் நின்று செய்து முடிச்சு அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இப்ப அதால சம்பாதிக்கப்பட்ட அந்த நீதியை தனித்தனி அவருடைய மக்களுக்கு மேல அவர் வைப்பு செய்யறதால இப்ப எங்களுக்குள்ளயும் அந்த நீதியால உண்டாகிற அந்த விசுவாசம் அல்லது அந்த விசுவாசத்தினுடைய நீதி எங்களில மனச்சாட்சிய குற்றமற்றதா காக்கிறதுக்கு பலன்களை உண்டு பண்ணி தருது. அதனால அந்த மனசாட்சியில நாம சொல்ற நல் மனச்சாட்சியில இருந்து வருகிற நீதி தான் எங்களுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல கதைக்கப்படுகிற அந்த நீதி. அது கிறிஸ்து அந்த நீதியை பற்றி எங்களுக்கு கதைக்க இல்லை. ஏண்டா உண்மையிலே நாங்கள் தொடக்கத்துக்கு சில பேர் எங்களுக்கு கொடுத்த விளக்கம், இந்த இடத்துல சத்தியம் என்றா கிறிஸ்து ஆகிய சத்தியம் கிறிஸ்துவ தான் சொல்லுதுன்னு சொல்லி அதை நாம பிழை என்று சொன்னாங்க. என்று சொன்னா இந்த இடத்துல கிறிஸ்து எங்களுக்கு தருகிற போர் ஆயுதங்களை பற்றி நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கோம். உண்மையில இதுல இருக்க எல்லாமே கிறிஸ்து தான் எங்களுக்கு. அதனால கிறிஸ்து சத்தியம், நீதி, அவர்தான் சுவிசேஷம், அவர்தான் சமாதானம், எல்லாம் நல்ல. ஆனா அந்த 6 போராயுதங்களும் கிறிஸ்துவ நாங்கள் பங்கு போடுற மாதிரி எங்களுக்கு வேதம் காட்டுறது இல்லை. கிறிஸ்து இதுல இருக்கிறத விட இன்னும் நிறையாவே. அதில் அதை நாங்கள் அப்பவே அடிச்சுடது. நாங்கள் அது ஒரு பிழையான அப்ளிகேஷன் பாட்டன். பிறகு என்ன எல்லாம் கிறிஸ்து தான் முடிஞ்சு போச்சு. பிறகு என்னது? பிறகு நாம் இவ்வளவு மினக்கட்டு ஆழமாகி பார்க்க தொடங்குவோம். எல்லாம் கிறிஸ்து தான்.
இந்த இடத்துல கிறிஸ்து எங்களுக்கு தருகிற ஆயுதங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த ஆயுதங்களில முதலாவது சத்தியம். அந்த சத்தியம் கூட அது ஆயுதமாக எங்களுக்கு அரைக்கட்சியாக எங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுத்தப்பட்டது, எப்படி அதை வாங்குறது, எப்படி அதை நாங்கள் விற்க கூடாது என்றதெல்லாம் நாங்கள் பார்த்த. நாங்கள் கிறிஸ்துவன் அதை என்று சொன்னா நாம கிறிஸ்துவ வாங்க மேலாது, கிறிஸ்துவ விற்கவே மேலாது. உங்களை கிறிஸ்துவன் எங்களை வாங்கணும் பேசிக்கா. என்ன நாம கிறிஸ்துவ வாங்குறதுக்கு நாம என்ன எங்கிட்ட என்ன விலை இருக்குது கிறிஸ்துவ வாங்குறதுக்கு? அதுல கிறிஸ்துவ நாம ஒரு வாங்க இயலாது. அதுல அதுகளெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றோடு அப்பவும் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். கவனிக்கணும், வேத வாக்கியங்களினுடைய அந்த பிரயோகங்களை தவறாக பயன்படுத்துறதும் பாவம். அதான் மூன்றாம் கட்டளை. கடவுளுடைய வார்த்தையை தவறா பயன்படுத்துறது. இந்த பகுதியை கிறிஸ்துவான் என்று யாராவது பயன்படுத்தினா அது பாவம். அது பாவம். ஏன்னா அந்த அந்த பகுதியினுடைய அந்த இலக்கண நட அந்த கான்டெக்ஸ்ட் விளங்குது யாக்களுக்கு. அது விளங்காம எல்லாத்துலயும் நம்ம கிறிஸ்துவ ஓட்டுனா பிறகு அந்த பிரச்சனை நாம புலவிலையா வேதத்தை வியாக்கியானப்படுத்துறோம். அதுல நாம மூன்றாம் கட்டளைக்கு பாவம் செய்யறோம். மூன்றாம் கட்டளைக்கு பாவம் இல்ல, அது படுபயங்கரமான அடிகளை எங்களுக்கு கொண்டு வரும். ஏண்டா அது முதலாவது பலகையோட சம்பந்தப்படுது. அடிகள் என்ற விடயத்துக்கு மட்டுமில்ல, இவ்வளவு தெரிஞ்சு ஓட்டும் என்னத்துக்கு தேவையில்லாம நாம பிழையா அப்ளை பண்ணறோம். அதனால கவனமா இருக்கவும். அது அந்த அடிப்படையில நீதி என்றா என்னன்றது எங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவே எங்களுக்கு நீதி, கிறிஸ்துவே எங்களுக்கு நீதி. அதுக்காக நாங்கள் ஏசா நீதி என்று முடிக்கவே இயலாது. என்றா இந்த இடத்துல நீதி என்ன மார்க்கவசத்தை போட்டுக்கொள்ளுங்கன்னா கிறிஸ்துவ ஏற்கனவே போட்டா அப்புறம் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சு அப்புறம் திருப்பி இருக்கா மார்க்கவசம் மட்டும் போடணும் நீதிய. இட்ஸ் நான் சென்ஸ். அது எந்த ஒரு அர்த்தத்தையும் எங்களுக்கு தர்றது இல்லை. விசப்கதைன்னு நாம சொல்றது அதான். அதனால சரியான கவனமா அப்ளை பண்ணல நாம அதான் இவ்வளவு மினக்கட்டு. அப்ப கடவுளோட அந்த நீதி என்ற சொல்லு பைபிள்ல விளையக்கல, அது பரிசுத்தத்தோட சம்பந்தப்படுத்தப்பட்டு கதைப்படுது. ஆனா மனுஷரோட நீதி என்று கதை கேட்கல, பரிசுத்தம் அதோட சேர்க்கப்படாம வெறும் நீதி மட்டும்தான் கதைக்கப்படுகிறது என்றுதான் போன முறை உங்களுக்கு காட்டியிருந்தன. அது விளங்கி இருக்கோ உங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்க. என்ன செய்கிறீர்கள் தெரியாது. செவி கேட்கல, அதுகளை பார்க்கல, சில வழியில தடுமாற்றமா இருக்குது. உங்களுக்கு விளக்கம் குறைவா கிடக்குது. அப்ப ஆனா சௌர ஜபிச்சது சரி, அது எங்களோட பக்கம் அவங்க வடிவ ஜபிச்சாங்க. அந்த அந்த விஷயம் நல்லா விளங்கி இருக்குது. கடவுளோட இந்த நீதி என்ற விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். அதுல பரிசுத்தம் பொதுவா சேர்க்கப்படும். அதாவது கடவுளுக்கென்று பிரிக்கப்பட்ட விடயம். அதனால அதோட வருகிற நீதியும் நீதிதான். ஆனால் அது கடவுளோட சம்பந்தப்பட்ட, அயல முதலாவது பலகையோட சம்பந்தப்பட்ட நீதி. அயலவனோட சம்பந்தப்பட்ட நீதி வரைக்கும் பொதுவா பரிசுத்தம் பயன்படுத்தப்படுறது இல்லை. என்றால் பரிசுத்தம் பண்ணது கடவுளுக்காக பிரிக்கிறது. அதுல இது மனுஷனோட வரைக்கும் வெறுமனே நீதி என்ற சொல்லுதான் பைபிள்ல பரிசுத்தர் பொதுவா பயன்படுத்தி இருப்பார். அதனால அது அயலவனோட வருகிற இரண்டாம் பலகையோட சம்பந்தப்பட்ட நீதி. சோ இப்படி தேவனுடைய சட்டத்துக்கு ஒத்து வாரதான் நாம நீதி என்று சொன்னா, தேவனோட சட்டத்துக்கு ஒத்து வர்றதுல ஒரு மனுஷனும் நீதிமானா விளையலாது என்ற பூதாகாரமான பிரச்சனையை வேதமங்களுக்கு காட்டுனது. ஒரு மனுஷனும் நீதிமானா இயலாது. அப்புறம் என்ன நீதியை போடுறது? அப்பதான் நாங்கள் அங்கதான் புலவுறியல் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகிறதும் தேவனுடைய குமாரனால நீதிமான் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகுதல் என்றது எந்த ஆதாமனுடைய புத்திரருக்கும் இனி சரி வராது, ஆதாமுக்கும் இனி சரி வராது. ஆனா ஆதாமனுடைய சந்ததியில தோன்றின ஆதாமனுடைய வித்தில்லாத ஒரு மனுஷனால மட்டும் அது முடியும். அது மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. அவர் ஆதாமுடைய வித்தில்ல, அதனால ஆதாமுடைய பாவம் அவர்ல கடத்தப்படையில. ஆகையால அவர் பாவம் இல்லாம பிறந்து கடவுளுடைய அந்த நீதி சட்டத்துக்கு பூரணமாக அவர் ஒத்து வாழ்ந்து அது செய்ய வேண்டியதை செய்து அது தடுத்ததை செய்யாம விட்டு பக்காவா அவர் பெர்ஃபெக்டா அதுக்கு
கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததால மனுஷ சாதியில ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் கடவுளுடைய சட்டத்துக்கு முன்பாக நீதிமானா வாழ்ந்தது. அது கிறிஸ்து மட்டும்தான். அந்த கிறிஸ்துவனுடைய நீதிய அவர் தான் தனக்காக அதை செய்ய இல்ல, எங்களுக்காக அவருக்கு பிதாவானவர் கொடுத்த ஒரு கூட்ட சனத்துக்காகத்தான் அவர் அதை செய்தவர். அதுல அந்த ஜனங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கணக்குல எல்லாத்தையும் போட்டு விட்டுட்ட. அப்படி போடப்பட்ட ஆட்கள் இப்ப கடவுளுக்கு மேல நீதிமான்கள். அதுல பிதாக்கு தெரியும் அவங்களை இப்ப நீதிமான் தான். அது எங்களால இருந்து வந்தது இல்ல, அது அவற்றை மகனால இருந்து வந்ததும் தெரியும். அதனால அப்படி அவற்றை கடன் அந்த எங்க கணக்கில் போடப்பட்ட நீதி அப்படி போடப்படல. கிறிஸ்து சும்மா பேங்க் அக்கவுண்ட் போட்ட இல்ல, அந்த பேங்க் அக்கவுண்டுக்கான பாஸ்வேர்டு அதுகளுக்குரிய எல்லா நடைமுறைகளையும் செய்து கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான கடவுளின் ஆவியானவரோ எங்களுக்கு அச்சாரமா தரப்பட்டது, நாமல் அவருடைய ஆட்கள் என்று சொல்றதுக்கு. அதனால அவருடைய ஆவியானதான் அந்த நீதி எங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டது. அந்த டிரான்ஸ்பர்ல பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள அவர் வர்றாரோ அவங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய அந்த வித்து அவங்கள கடவுளுடைய சாயல பிள்ளைகளா மாத்தி தொடங்குது. அதுல அவங்க புது பிறப்பு, அவங்க பிறந்தது பரிசுத்த ஆவியார். அதுல பரிசுத்த ஆவியினுடைய அந்த வித்து இருக்கிற ஆட்களுக்கு தான் கிறிஸ்துவனுடைய நீதியில் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப கிறிஸ்துவனுடைய வித்து என்று சொல்றது கடவுளினுடைய சட்டத்துக்கு ஒத்து வரத்தக்க வாழ்ற வாழ்க்கையை கொண்டிருக்கிற அந்த அந்த சக்தி, அந்த வித்து தான் இப்ப யாருக்குள்ள பரிசுத்த ஆவியில கொண்டு வரப்பட்டதோ அவர்கள் இப்ப தேவனுடைய 10 கற்பனையையும் கடவுளுக்கு முன்னாலேயும் மனுஷருக்கு முன்னாலேயும் செய்து ஜோக்கியமா நிக்கிறதுக்கு முடியும் என்று பைபிள் சொல்றது. விளங்கு 10 கற்பனையை கடவுளுக்கு முன்னாலே மனுஷருக்கு முன்னாலேயும் உத்தமமா செய்து நிக்கலாம் என்று பைபிள் சொல்லுது. அதுல அந்த உத்தமமா நிக்கிறதுக்கு யார் செய்ய வச்சு கொண்டு இருக்கிறது? பரிசுத்த ஆவியினுடைய பலன், கிறிஸ்துவினுடைய அந்த நீதி, அந்த பலன். அதனால நாங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்தியாக்கலாம் சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு ஆக்கள். அப்படி செய்தியாக்கள் ஒரு அர்த்தம் ஜோபு, கடவுளுக்கு முன்னாலே நீதிமான் என்று பெயர் எடுத்தியாக்கள். உண்மையில அதை எப்படி அவர்கள் இந்த பூமியில நீதிமான் என்று பெயர் எடுத்துச்சுன்னா இதான் இந்த ப்ராசஸ். பரிசுத்த ஆவியால கிறிஸ்துவனுடைய வித்து அவர்களுக்குள்ள கொண்டு வரப்பட்டு அவர்கள் ஆவியால பிறந்தபடியா அவர்கள் ஆவிக்குரியவர்கள். அதனால ஆவிக்குரியவன் அவன் இந்த பூமிக்குரிய எல்லா பாவத்தையும் வேரோடு அறுக்கிறதுக்கு பலன் கொண்டிருக்கிறாங்க. நாமளா பார்த்து ஏதாவது அங்க இந்த சாரமாடியா விட்டாலே ஒழிய மற்றபடி நாமல் பாவம் செய்ய ஏதாவது செய்ய மாட்டோம். விளங்குதோ? கடைசி வரைக்கும் தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்யறதுல நாமல் ஈடுபட மாட்டோம். அப்படி பெற்றும் நெருப்பு அழுத்தத்துக்களை நாங்கள் அப்படி கொண்டு வரப்படுறோம் என்றா நினைக்க வேண்டிய தாவீத சாகும் வரைக்கும் மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் சாகும் வரைக்கும் மறக்க மாட்டோம். ஏண்டா குமாரனுடைய செத்தத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு நாமல் தயாரா, அவர் நம்மளை போட்டு மிதிக்கிறதுக்கு அவர் எப்போ தயாரா இருப்பார். அதனாலதான் திரும்பவும் சொல்லுறோம், கிறிஸ்துவனுடைய நீதி தரிக்கப்பட்ட பாவம் செய்ய பயப்படுவினான், பாவம் செய்ய மாட்டான். இதான் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நூறாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுற வாக்கு. அவன் ஆவியினால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறியோ? கேள்வி. அவ்வளவு அழுத்தம் மீறி சறுக்கி பாவம் செய்யறீங்க, இல்லாட்டி ஏதோ தண்ணி மாதிரி வளம போல செய்யறியோ? வளம போல செய்யணும் நீங்க ஒரு நாளும் பரிசுத்த தண்ணி மறுபடியும் பிறக்கையில இல்ல. இஜந்துட்டு சத்தியான பிரச்சனையில வருஷத்துல ஒருக்கா 2 தரம் இன்னும் ஒன்று அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இப்படி நடந்தது 2 வருஷத்துக்கு ஒருக்கா தெரியுது, அது பிரச்சனை. மற்றபடி தேவனுக்கு முன்னால ஜோக்கியமான ஆக்களா இருக்கணும். அப்படி அந்த ஜோக்கியமா இருக்கிறதுக்கு பேர் நல்மனச்சாட்சியிலிருந்து எழும்புற நீதி. நல்மனச்சாட்சியிலிருந்து வர்ற நீதிக்கு பேர்
கடவுளுக்கு மனுஷருக்கு முன்பாக ஜோக்கியமா வாழுதல். ஏன்னா அந்த நீதி அது கடவுள் அதைத்தான் பார்க்கிறார். நாங்கள் அவருக்கு முன்னால நேர்மையானவர்களாக ஜோக்கியமானாக்களா இருக்கிறோம். மனுஷரோட நாம டீல் பண்ணிக்கல, கடவுள் பார்க்கிற நாம மனுஷரோட ஜோக்கியமா டீல் பண்றோமா இல்லையா? சில மனுஷருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கடவுளுடைய மக்களுக்கு வடிவ தெரியும். கடவுள் கிறிஸ்து எவ்வளவு விலை கொடுத்து சம்பாதிச்சிருக்கிறார். நாங்கள் ஒரு முறை பிரசங்க நாங்கள் அவற்ற ஒரு துளி ரத்தம் காணும் இந்த ஒரு பூமியை போல எத்தனையோ பூமியை சுத்திகரிக்க. ஆனா அவர் தன்னுடைய பெற்றும் ரத்தத்தை கொடுத்து எங்களை சம்பாதிச்சிருக்கிறார் என்றா அதனுடைய விலை சட்டியான பெருசு. நாம நினைச்சு இந்த உலகத்தை இந்த உலகம் எத்தனை உலகங்களும் அதுக்கு ஈடாகாது நாம விலை கொடுக்கிறது. அதனால சரியான கவனமாக நாம அதை டீல் பண்ண வேண்டி இருக்குது. இந்த நீதி ஒரு முக்கியமான இந்த நீதி தான் எங்களோட மார்க்கவசம். இந்த மார்க்கவசமுக்கும் இந்த நீதிக்கும் சரியான ஒற்றுமை இருக்கு. ஆக இப்ப நாம முதலாவது நாம எழுத வேண்டியது நல்மனச்சாட்சியின் நீதி என்றால் என்ன? நல்மனச்சாட்சியின் நீதி என்றால் என்ன? மறுபடியும் பிறந்தவர்களில் கடவுளுக்கு மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களாக காணப்படும்படிக்கு கடவுளுடைய சட்டம் தேவைப்படுத்துகிறவைகளை நிறைவேற்ற வைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய பலமுள்ள வேலை. நிறைவேற்ற வைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய பலமுள்ள வேலை. நிறைவேற்ற வைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய சக்தி மிக்க வேலை, பவர்ஃபுல் ஒர்க். இது பரிசுத்த ஆவியினுடைய வேலை. என்னடா பரிசுத்த ஆவியினர் நாங்கள் உயிர்ப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியினர் எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை விரும்பவும் அதன்படி செய்யவும் எங்களுக்கு சக்தியை தர்றவர். அதனால பரிசுத்த ஆவியினுடைய வேலை. ரோமர் 8:11. இரண்டாவது, இது வல்லமைமிக்க வேலை, சக்தி மிக்க வேலை. ஏனென்றா நாங்கள் பாவத்தில் செத்து கிடக்கிறோம். பாவத்தில் செத்து கிடக்கிற ஒரு ஆட்களாகி எங்களுக்கு தேவனுடைய பரிசுத்தம், நீதி, நன்மையான சட்டங்களை சிந்திக்க கூட எங்களுக்கு தெரியாது. ஆகையால எங்களை அப்படி சிந்திக்க வைக்கிறதும் அந்த சட்டங்களின்படி செய்ய வைக்கிறதுக்கும் செத்து போய் கிடக்கிற எங்களுக்கு ஒரு சக்தி தேவங்களை அதை உயிர்ப்பிக்க வைக்கிறது. ஆகையால அது பலமிக்க வேலை. எபேசியர் 2:1, 2 கொரிந்தியர் 3:5. அது மறுபடியும் பிறந்தவர்களுக்குள்ள நடக்கிற வேலை. என்னோட ஆவியால் பிறந்ததுதான் ஆவியா இருக்கு. யோவான் 3:6. அது நிறைவேற்ற வேண்டிய வேலை. அது நாங்கள் பிரயாசப்பட வேண்டிய வேலை. அதாவது முயற்சி, நாங்கள் உழைக்க வேண்டிய வேலை. அது ஏன்னு சொன்னா எங்களுக்குள்ள அவருடைய வித்து இருக்கிறபடியால பரிசுத்த ஆவியானவர் எங்களை சும்மா இருக்க விட மாட்டார். எங்களை குமாரனுடைய சாயலுக்கு மாத்திரத்துக்கு அந்த சாயல் கடவுளுடைய
அந்த திருச்சட்டத்துக்கு ஒத்து வாழ்ற வாழ்க்கைக்கு எங்களை தொடர்ச்சியா உருமாற்றிக் கொள்றதுக்கு அவர் எங்களை வேலை செய்வது. அப்ப நாங்களும் வேலை செய்ய ஆகும். அதனூடாகத்தான் இந்த உலகத்தில் நாம் அடையக்கூடிய பூரணமான நிலையை எங்களுக்கு அதை கொண்டு வர்ற. இந்த உலகத்தில் the greatest perfection, இந்த பூமியில மிக பெரும் பூரணம் பரிபூர்ணமான வாழ்க்கை வாழணுமோ அதுக்கு நாங்கள்லாம் பிரியாசப்படுவோம். அப்போஸ்தலர் 24:16, எபிரேயர் 13:18. பெர்ஃபெக்ட். அது என்ன பெர்ஃபெக்ட்? பெர்ஃபெக்ஷன் கடவுளுக்கு முன்னால பெர்ஃபெக்ட், மனுஷருக்கு முன்னாலே இம்பெர்ஃபெக்ட். எப்ப நாம பெர்ஃபெக்ட்? கடவுளுக்கு முன்னாலே மனுஷருக்கு முன்னாலே எப்ப பெர்ஃபெக்ட்? நாங்கள் எப்ப பெர்ஃபெக்ட்? 10 கட்டளைப்படி வாழ்ந்தா பெர்ஃபெக்ட், அவ்வளவுதான். 10 கட்டளைப்படி வாழ்றோமோ மனுஷருக்கும் கடவுளுக்கு முன்னால நாம பெர்ஃபெக்ட். 10 கட்டளைப்படி வாழ இல்லையோ நாம பெர்ஃபெக்ட் இல்லை. இப்ப நான் பெர்ஃபெக்ட் இல்ல யாராவது சொன்னா கேள்வி, அப்ப நீ 10 கட்டளைப்படி வாழ்றதுக்கு ஒரு கோதாரியும் செய்யலையா? இன்னும் நீ ஒரு பிரியாசனம் படுவா இல்லையோ? நீ என்ன முயற்சி எடுக்க 10 கட்டளைப்படி வாழ? பரிசுத்தவான் உள்ளத்துல வேலை செய்யறாரு இல்லையோ? பரிசுத்தவான் உள்ளத்துல என்ன சும்மா இருக்க மாட்டாரு? ஏன்னா செத்து பார்க்கிறவங்க உயிரோட சும்மா இருக்கையோ? குமாரன் சாயக்கமான மாத்துறதுக்கு எப்ப செட்டா போகும்? சாகரத்துக்கு முன்னுக்கு. அது வரைக்கும் நீ முன்னேற இல்லையோ நீ அப்ப நீதி உனக்கு கணக்குல வைபடுகிற. பேசிக்கா பரிசுத்தாவியத்துல இல்ல. பரிசுத்தாவி இருந்தா நீ நீதி செய்யறதுக்கு அந்த 10 கற்பனை, அதே நீதி 10 கற்பனைக்கு ஒத்து வாழ்ற வாழ்க்கைக்கு நீ சட்டியான கவனமா வாழ தொடங்குவ, வாழ்ந்து கொண்டு முன்னேறுவ. அப்பதான் நல் மனச்சாட்சி உனக்குள்ள இருக்கு. நல் மனச்சாட்சி இல்லாம என்னண்டு செவிக்கிறது கடவுளுக்கு முன்னால? நல்மனச்சாட்சி இல்லாம குற்றமற்ற நல்மனச்சாட்சியை உடையவனால் இருக்கிறேன் என்று பாலாபுரம் என்ன அர்த்தம்? I am perfect before God and men. உங்களுக்கு முன்னாலே ஜோக்கியமா தான் நடக்கிறேன், கடவுளுக்கு முன்னாலே ஜோக்கியமா. என்ன நீங்க குற்றம் சாட்டுறதுக்கு லேசான விஷயம் இல்ல. பல இடங்கள்ல நான் பெர்ஃபெக்டா நடக்கிறேன் எல்லாருக்கும் முன்னால். பெர்ஃபெக்ட் அவன் என்னத்தை கருதுறான்? 10 கற்பனைப்படி வாழ்வோம். அது நான் நியாயப்பிரமாண பரிசீலனை அறிக்கைகளை என்ன கை நீட்டியல் அளவுக்கு அந்த சட்டங்கள்லயே அப்ப நான் பெர்ஃபெக்ட். இப்ப பரிசுத்தாவியும் எனக்கு தெரிஞ்சா பிறகு எனக்கு எவ்வளவு வைராட்சியமா இருக்கு நான் இருப்பேன். ஒரு அப்பளுக்கு என்ன வரையிலாத மாதிரி தான் நான் வாழ தொடங்குறேன். அதை வாழ தொடங்க பிரியாசப்படுறதுக்கு காரணம் அந்த நீதியை செய்து எனக்கு சாட்டுதல் செய்தவற்ற பெலன். அப்பதான் நம்மளுடைய மனச்சாட்சி நல் மனச்சாட்சியா இருக்கும். குட் கான்சியன்ஸ். அந்த 2 வசனமும் முக்கியம். அப்போஸ்தலர் 24:16, அப்போஸ்தலர் 24:16, அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாயிருக்க பிரியாசப்படுகிறேன். அதுல குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாயிருக்க நாமல் உழைக்கணும், நாமல் பாடுபடணும். அவன் நோக்கம் என்ன? கடவுளுக்கு முன்னாலேயும் நான் குற்றமற்ற மனச்சாட்சி, மனுஷருக்கு முன்னாலேயும் குற்றமற்ற மனச்சாட்சி. அப்படி இருக்கிறதால நான் இருக்க வேணும். அதுக்காக கிறிஸ்து நீதியை சாட்டல் செய்தவர். அந்த நீதியை இப்ப கடவுளுக்கு முன்னால கலைக்கும் எங்களை வச்சு அதை உன்னிப்பா நான் பார்த்து கொடுக்கணும், அதன்படி வாழ்றதுக்கு. அதை என்ற மனச்சாட்சி என்ன குற்றப்படுத்துகிறார். அதைத்தான் நாங்கள் சொல்றோம் ஜோக்கியமா இருக்கிறத. ஜோக்கியமான மனுஷர் சில வேளையில அவர் பெரிய ஜோக்கியவான கதைக்கல வேண்ட 10 கற்பனை தெரியாதபடி அதுகள் நிற்குது. ஏதோ தாங்கட சட்டம் படி நாமல் வாழ வேணும், அதுதான் சரியண்டு. நாங்கள் கர்த்தருடைய சட்டப்படி வாழ்றார்கள். கர்த்தருடைய சட்டப்படி வாழைக்குள்ள மனுஷற்ற ஓட்ட சட்டங்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் சில வேளையில நாங்கள் நிறைவேற்றாம போகலாம். கடவுளுக்கு முன்பாக நீதியா அநீதியான்தான் கேள்வி. 10 கற்பனை தேவைப்படுத்துறதை செய்தனா தடுக்கிறத செய்யாம இருக்கணும், அவ்வளவுதான் கேள்வி. மனுஷர் ஒவ்வொரு தாங்களை என்னத்தை எங்கிட்ட எதிர்பார்க்கிறேன் நம்ம செய்யறது நான் செய்யலையாண்டதில்லை இந்த கேள்வி. கடவுளுக்கு முன்னால 10 கற்பனை தேவைப்படுத்துறதை செய்யறனா இல்லையாண்டான் கேள்வி. அதனால சில கடவுளுடைய சட்டம் தெரியாத மனுஷர்கள் தங்களுடைய சமுதாய மரபுகளின்படி சில நீதிகளை எங்கிட்ட தேவைப்படுத்துவினான்.
நாங்கள் அதெல்லாம் செய்ய போறதும் இல்லை, செய்ய மேலாது. செய்யாம போறதால எங்களுக்கு கடவுளுடைய 10 கற்பனை நாங்கள் மீறவே இல்லை. அதனால நாங்கள் அவர்களால சிலவர்கள் நாம பாத்தியா எங்களோட கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் நடக்கல போங்களா. உங்களுக்கு கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நடக்கிறதுக்கு நான் 10 கற்பனையை மீறாம இருக்கிறேன். 10 கற்பனையை மீறாம இருக்கிறதுல ஏதாவது உங்களோட கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறப்பட வேண்டாம். நான் இப்படித்தான் இருப்பேன். ஏன் நான் 10 கற்பனையை மீற மாட்டேன். நீங்கள் வரணும், அங்க இந்த இதுகள் நடக்குது, அது ஒரு இதுக்கு வரணும், அது ஒரு ஐக்கியம், ஒரு இதுக்கு நீங்க கொஞ்சம் நீங்க என்ன ஐக்கியம், என்ன நடிப்பு நடிக்கிறீர்கள் உதாரணத்துக்கு இல்ல. அது நீங்கள் வந்தாத்தான் அது கம்பெனி, அது ஒரு உங்களோட 2வது குடும்பம், இட்ஸ் செகண்ட் ஃபேமிலி. அப்ப நீங்கள் எவ்வளவு நேரம் மினக்கிறீர்கள் இந்த கம்பெனியில, இந்த அப்படித்தான் நமக்கு சொன்னார். அப்போ குடும்பம் எனக்கு வந்து அங்க வீட்டே இருக்கு, நீங்க இந்த குடும்பம் எனக்கு எந்த குடும்பம் எந்த உள்ள மனுஷியோட நான் வாழறேன், எனக்கு எது விட்டா சரி நான் போயிடுவேன். இல்ல வந்து என்ன எங்களோட கம்பெனி நீங்கள் சரியா எங்களோட நீங்கள் வந்து மினக்கிறது இல்லை எங்களோட. வந்தது வேலைக்கு முடிஞ்சது போயிட்டு வரேன், பாய் பாய். என்ன மினக்கிறது? மினக்கட்டா 10 கற்பனை மூணு நடக்க தொடங்கிடுவேன். ஆண்டதுன்னா வேலையை செய், அடுத்தது இந்த வேலையை என்னது வேலை செய்யற, குடும்பத்தை பார்க்கறது. அதே குடும்பத்தை வச்சிருக்கோம், கவனமா வச்சு. அதுக்காக அதுல மனுஷற்ற எதிர்பார்ப்பு சில வரையில நாம நிறைவேற்றாம இருப்போம். அது மனுஷற்ற அந்த எதிர்பார்ப்பு 10 கற்பனையின் படியானது அல்ல. அது அவர்களுடைய ஆட்களுக்கு முன்னால எல்லாரும் சேர்ந்த ஒரு இதா வாழணும். என்ன ஒரு இதா வாழ்றது, கடவுளுக்கு முன்னாடி வாழணுங்க, அவ்வளவு காணும். சரி, சோ பேசிக்கா நாம சரியான கவனமா இருக்கணும் இந்த விஷயங்கள். அதனால நல் மனசாட்சி, குட் கான்சியஸ் மனசாட்சி எங்களை குற்றப்படுத்த கூடாது. நாமளே எதிர்படி வாழணும் 10 கற்பனையின்படி. அவ என்ன ஐயோ அவர் அதை பிழையா எடுத்துக்கொண்டு, அவர் பிழையா எடுத்து எனக்கு என்ன, 10 கற்பனைப்படி நான் பிழையா இல்லையோன்னு இப்ப கேள்வி. அவர் 10 கற்பனைப்படி மாற சொல்லு ஆளு. அவர் பிழையா எடுத்துட்டார், அவர் பிழையா எடுக்கட்டும், எத்தனையும் எடுக்கட்டும். கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நான் ஜோக்கியமா தான் இருக்கிறேன். ஏண்டா அவருக்கு என்ன கொடுக்கப்பட வேணும் என்றதான் 10 கட்டளைகளுடைய 6 கட்டளை எனக்கு சொல்லுது. அந்த 6 கட்டளையில நான் என்னத்துல அவனுக்கு புல விட்டனா, இதுக்கு மிஞ்சி அவர் என்ன எதிர்பார்க்கிறது, அவர் புல விட்டு போடா. கர்த்தருக்கு முன்னால நான் சரியா இருக்கிறேன், உனக்கு அது விளங்கலைன்னா நீ போய்க்கொள். 10 கற்பனை திருப்பி சொல்லுறோம். 10 கற்பனை என்றா நீதி என்றது கடவுளுடைய 10 கற்பனைக்கு ஒத்து வாழ்ற வாழ்க்கை. அங்க பிழைச்சதான் இந்த உலகமே தலைக்குழந்து கிடக்கு. ஆகையால நாங்கள் மனுஷர்வை திருப்திப்படுத்துறதும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அவர்கள் போட்டு வச்சிருக்கிற சில யோசனைகளுக்கும் நாம திருப்திப்படுத்தி யோக்கியமா வாழ்றதுன்னா வேதம் சொல்றபடி வாழறது அதான் நீதி. இதுதான் எங்களுக்கு இந்த கதைக்கப்படுற அந்த நல்மனச்சாட்சிய சொல்லுற விஷயம் வேதத்துல. அப்ப நாம பார்த்த விஷயங்கள் என்ன, ஒன்று வந்து பரிசுத்த ஆவியினுடைய அந்த செயல் எல்லாம், இரண்டாவது அது சக்திமிக்க செயல், மூன்றாவது அது மனம் திரும்பின மறுபடியும் பிறந்தவர் நடக்கிற செயல், நாலாவது அது பிரியாசப்பட வேண்டிய செயல். அது நல்மனச்சாட்சிய நாம உடையவர்களா இருக்கிறதுக்கு நாம பிரியாசப்பட வேண்டிய செயல். எபிரேயர் 13:18, எபிரேயர் 13:18, எபிரேயர் 13:18. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் ஜோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அந்த ஜோக்கியம் என்றால் அந்த நாங்கள் சொல்ற அந்த அப்ரூவ்டு, கடவுளாலே மனுஷனாலே அப்ரூவ் பண்ணப்பட்ட இருக்கும். அது என்ன பேச வச்சு அப்ரூவ் பண்ணப்படுறது? 10 கட்டளை தான். 10 கட்டளையை மிஞ்சி ஒரு அப்ரூவ் பண்ண தேவையில்லை. 10 கட்டளையின்படி ரிஜெக்ட், 10 கட்டளையின்படி அப்ரூவ். விளங்குதா? நாங்கள் உலகத்து ஆட்களால அப்ரூவ் பண்ணப்படுகிறது அற்ப விஷயம் எங்களுக்கு. ஏன்? ஆவிக்குரியவர்கள் எல்லாத்தையும் ஆவிக்குரிய விதமா தான் யோசிப்போம். அதனால ஜென்ம சுபாவமான ஆட்களால எங்களே விளங்க இயலாது. ஏன் இவங்க இப்படி எல்லாம் ஓகே, ஆனா இது மட்டுமே எப்படி
அது ஒரு உலக நடவடி. உலக நடவடி 10 கற்பனைக்கு ஒத்ததா இல்லையான்னு இப்ப கேள்வி. 10 கற்பனைக்கு வாழ்க்கையில வரையில்லைன்னா அப்புறம் உலக நடவடி. அது நான் செய்யாட்டியும் கடவுளுக்கு முன்னால நான் ஜோக்கியமா தான் இருக்கிறேன். வழங்கு 10 கற்பனை திருப்பி திருப்பி நம்மளை நியாயம் இருக்க போறோம். உடன்படிக்கை கடவுள் உடன்படிக்கைக்கு துரோகமா இல்லையா? அதுல நாம பிரச்சனை படுறோம் என்றால் நம்மட இதயமும் நம்மட ஈரலும் நம்மட நுரையீரலும் நம்மட இந்த பாட்டெல்லாம் வெடிக்க தொடங்கும். ஏன்? கிட்னி எல்லாம் வெடிக்க தொடங்கும். ஏண்டா பிரஸ்ட் பிளேட் எது இவ்வளவுதான். அப்ப ஹார்ட், லிவர், லங்ஸ் சட்டியான முக்கியமான பகுதிகள் வாழ்க்கைக்கு. கிட்னி பிளடர்ஸ் இருக்கிற சகலமும் இவ்வளவும் மறைச்ச. இதுல ஏதாவது காயம் பட்டிச்சோ செத்தோம். நாம செத்தோம். லங்ஸோ லிவரோ ஹார்ட்டோ பிரச்சனை. சரி, அப்ப வானவத்துக்கு முக்கியமான உடம்புல மிக முக்கியமான ஏரியா அவ்வளவு. அதெல்லாம் இது சரியா எங்களுக்கு கொண்டு வந்து பரிசுதாக அந்த மார்க்கவசத்தை போட்டுக்கொள். இப்ப எது மார்க்கவசம்? கடவுளுக்கு மனுஷருக்கு முன்பாக ஜோக்கியமா வாழ்ற வாழ்க்கை. கடவுளுக்கு மனுஷருக்கு முன்னால ஜோக்கியமா வாழ்ற வாழ்க்கை. ஆல்ரைட், அதுக்கு பேர் தான் அந்த விஷயம். அதனால இப்ப இதை நான் நினைக்கிறேன் சொல்ல சகரியா மெலிசபெத்தும் இதால் தான் பாராட்டப்பட்டவர்கள் கர்த்தருக்கு முன்பாக ஜோக்கியமா நடக்கிறேன். நம்ம லூக்கா 1:6 அத தாவீது சொல்ல ஜோக்கியமா நடக்கிறது என்ன? 10 கற்பனை தேவைப்படுத்துறது என்ன? 10 கற்பனை தடுக்கிறது என்ன? 10 கற்பனை தேவைப்படுத்துறது செய்கிறது, 10 கற்பனை தடுக்கிறது செய்யாம விடுறது. அதான் பேசிக்கா ஜோக்கியமா நாம இருக்கிறதுக்கான ரெண்டு விஷயம். இத 119:3 தாவீது சொல்வார். 119:3 தாவீது அந்த ரெண்டையும் ஒன்றடியா இணைச்சு அந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்ல வலிக்கிற 119:3 அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அப்ப அவர்கள் 10 கட்டளை தடுக்கிறது செய்கிறீர்கள். மற்ற பக்கம் அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவர் தேவைப்படுத்துறதை செய்கிறார். அவர் தேவைப்படுத்துறதை செய்கிறீனம், அவர் தடுத்ததை செய்கிறதில்லை. அதனால இந்த ரெண்டும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. டு டூ குட் அண்ட் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஈவில். தடுத்திருக்கிறது விலகிறது, செய்ய சொல்லுவதை செய்கிறது. இத 10 கற்பனை இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது கடவுளோட நாடு, மனுஷரோட யாரு? ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கை முடியும் வரைக்கும் இந்த 10க்களை நாம பார்த்து பார்த்து நல்மனச்சாட்சியோட நடந்தோம்னா சரி, அவ்வளவுதான். கடவுள் எங்களை சொல்ல நீதிமானும் சர்மாக்களும் தேவனுக்கு பயப்படுறணும், பொல்லாப்ப விட்டு விலகிறணும். இவன் தான். அது ஜோபுக்கு தாவீதுக்கும் சகரியா எலிசபெத்துக்கும் மட்டும் இல்ல, நமக்கும் தான். இந்த 10 கற்பனைக பார்த்து பார்த்து தேவைப்படுத்துறத செய்தவங்க அது தீமை என்று சொன்னது தடுத்ததை தவிர்த்தவர்கள். அதுல இந்த விஷயத்தை தான் நாம சொல்லுறோம். பிரஸ்ட் பிளேட்ஸ், அதுக்கு பேர் தான் பிரஸ்ட் பிளேட்ஸ். அதுக்கு பேர் தான் மார்பு, என்ன மார்பு கவசம். மார்புன்னா நெஞ்சு, நெஞ்சு நெஞ்சு எல்லாம். அப்ப நெஞ்சில மட்டும் இல்ல, அது நம்ம வயிற்று அடிவயிறு வரைக்கும் அது போட்டு இருக்கும். அப்ப இத புல்லட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு பெரிய அடிவாடுகள் எல்லாம் இப்ப எல்லாம் புதுசா நல்ல இது அட்வான்ஸா. அப்ப நமக்கு எது துப்பாக்கியால சுட்டு இதுகளால சுட்டா கூட அது அதோட புட்டு கொண்டு அதுல நிற்கும். அது உள்ளுக்கு தாக்கியற மாதிரி அந்த பிரஸ்ட் பிளேட்ஸ் எல்லாம் செய்தா அவங்க கோட் எல்லாம் போட்டுக்கொண்டு இப்ப போறோம். முந்தி எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா முந்தி ரோமன் மற்ற அலெக்சாண்டர்களுடைய அந்த சேனைகள் அதெல்லாம் அந்த எஃகுல செய்து அதை ஃபுல்லா போட்டு அப்படியே தூக்கி கழுத்துக்களா போட்டு இந்த பெல்ட்டோட நினைச்சிரு. அப்ப அடிச்சா கிங் கிங் தான் கேட்கும். அப்ப எந்த அம்பு எந்த இதுகளும் பட்டாலும் இது உள்ளுக்கு இந்த மெயினான குணத்தையும் உடைய விடாது உள்ளு. அதனால அவங்களுக்கு அவங்களோட மோர்டல்லி வூண்டட், அதாவது சாவுக்கு ஏதுவான காயம் பட விடாது. சாவுக்கு ஏதுவான காயம் பட விடாது. காலில் வட்டது துடையில வட்டா வெட்டி கட்டி வேணா
இதயத்துல பட்டுட்டு ஐயோ அது நுரை லங்ஸ்ல பட்டுட்டா கிழிஞ்சு போச்சு, முடிஞ்சு. ஐயோ அது ஈரல்ல பட்டான் புற என்ன சரி. அயால நம்மட இவ்வளவு பகுதியையும் தான் இப்ப இது கவ பண்ண போகுது. சாத்தான் எங்களோட சண்டைக்கு வரைக்க அவனுக்கு மெயினான தேவை நம்மள சாவுக்கு எதுவாக எங்களை ஆக்குற ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு எதிராக நம்மட கவசமே நல்மனச்சாட்சியில இருந்து எழும்புற நீதி. கடவுளுக்கு முன்னால ஜோக்கியமா இருக்கிறனா இல்லையா? பேயே ஒன்றும் புடுங்க இயலாது, நம்ம பேயாலே ஒன்றும் செய்ய இயலாது. ஏண்டா அந்த அளவுக்கு நாங்கள் நல்மனச்சாட்சியில இருந்து எழும்புற விசுவாசத்தை நீதியை கொண்டவர்களாக. கடவுளே 4 கற்பனையில நான் ஜோக்கியமா உமக்கு முன்னா இருக்கிறது உமக்கு தெரியும். நீ சொன்ன தேவைப்படுத்தினதை செய்யறேன், தடுத்து இருக்கிறத செய்யல. ஆண்டவரே 6 கற்பனையில தேவைப்படுத்துறத செய்யறேன், தடுத்து இருக்கிறத செய்யல. பிசாசு டோட்டலி ஃபெயிலியர். என்னத்தை நீ செய்கிறது? என்னத்தை குற்றம் சாட்டுறது நம்மளை பற்றி? அங்கதான் நமக்கு சரியான முக்கியமான விஷயங்கள் மார்பு கவசம் தொடங்கும். சிங்கம் அது சரியான வீரியம் மிக்கது, அது ஒன்றுக்கும் அஞ்சாது. நீதிமொழி 30:30 நீதிமொழி 30:30 நீதிமொழி 30:30 மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் அடையாதமாகிய சிங்கம். அதாவது பின்கால் முன்னுக்கு வச்சா சரி, பின்னுக்கு பின்னால கால் போகாது. அப்படி இருக்கிற சௌரியமான பின்னடையாத சிங்கத்தையே தாவீது தட்டி தூக்கினான். 1 சாமுவேல் 17:3-6. அது மனுஷரை விட பலமிக்க மிருகங்கள். 17:3-6 சிங்கம். அது அங்க அந்த குளிருக்குள்ள இறங்கி சிங்கத்தை கொண்டுட்டு வந்தாங்க. தாவீதுடைய 30 பெரும் பட நிபுண பட வீரர்கள் அவங்க. அது ஒரு சரியான குளிர்ந்த காலத்துல உர பனிக்குள்ள இறங்கி சிங்கத்தை கொண்டு போட்டு எழும்பி வந்தவங்க. அவ்வளவு மூர்க்கமான அடிவாட்டுக்காரெல்லாம் இருந்தவங்க சிங்கத்தையோட. ஆனா அந்த சிங்கத்தையே மனுஷர் தட்டி தூக்கி அதை அடக்கி கொண்டுட்டு எழும்புறாங்க. ஆனா நீதிமான் சிங்கத்தை பார்க்கலும் தைரியமா நிற்கிறார். எந்த நீதிமான்? 10 கற்பனையில கடவுளுக்கு முன்னால நல்மனச்சாட்சியில எழும்புற நீதி. என்ன வந்தாலும் என்ன என்மேல ஒரு சுத்தம் எழும்பினாலும் பயப்படையா. ஏண்டா 10 கற்பனை படி நான் இந்த நல்மனச்சாட்சி குற்றம் இல்லாத நல்மனச்சாட்சியோட கடவுள எத்தனை பாயட்டும், ஒரு மதுரை வந்து விடட்டும், பூமியை அசைஞ்சு ஆடி போட்டும், பயப்படும். ஏன்? நாங்கள் சிங்கத்தை பார்க்கிலும் தைரியமானையாக. ஏன்னா எங்களுடைய நீதி கிறிஸ்துவால போர்க்கப்பட்ட அந்த நீதியில இருந்து எழுப்புற பிரியாசத்தால வந்தது. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பிறத்தால வந்தது. மனுஷரும் குற்றஞ்சாட்டையில, கடவுளும் குற்றஞ்சாட்டையில. மனுஷரும் குற்றஞ்சாட்டையில, கடவுளும் குற்றஞ்சாட்டையில. அப்படிப்பட்ட தைரியத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவினூடாக. அதைத்தான் நாங்கள் அந்த நெஞ்சு நிமித்தி நிக்கிறது என்று சொல்லுறது. நெஞ்சு நிமித்தி நாங்கள் நிக்கிறது. அப்ப எங்களுடைய அந்த முக்கியமான மரண அடி வேண்டக்கூடாத உடல் பாகங்கள் உலகத்துக்களில் தான் இருக்குது. அதைத்தான் நாமளும் சொல்றோம். எங்களுடைய ஆத்துமாண்டு பேசிக்கா எங்களுடைய சோல், எங்களுடைய ஆத்துமா மரண காயம் பட இயலாது. அந்த மரண காயம் படாம எங்களுடைய ஆத்மாவை காத்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் குற்றமற்ற நல்மனச்சாட்சியில் எழும்புற அந்த நீதி. இவ ஆத்மா மரண காயம் பட வைக்கிறது என்ன? பாவம். பாவம். ஆத்மாவை மரண அடி வேண்டதுக்கு வைக்கிறது பாவம். மரணத்தினுடைய சக்தி என்ன?
பாவம். மரணத்தின் கூர் பாவம். அதான் மரணத்தின் கொடுக்கு பாவம். கொடுக்கன்னு சொல்றது அந்த விஷம். அப்ப மரணத்துக்கு விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த அது எது? பாவம். அப்ப எங்களுடைய ஆத்மாவை சாக்கொள்ளுறது அந்த மரணத்துக்கான கொடுக்கு அந்த சக்தி எங்க இருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது? பாவத்தில இருந்து. இப்ப பாவம் என்ன? 10 கட்டளைக்கு ஒத்து வராம வாழ்றது. 10 கட்டளைக்கு ஒத்து வராம வாழ்றது. இப்ப 10 கட்டளைக்கு ஒத்து வந்து வாழ்ந்தா அந்த கொடுக்கு இப்ப வேலை இல்லை. கொடுக்கு இருக்குது, ஆனா பிடிச்ச ஒரு விஷமும் வராது. ஏனண்டா பாவம் எங்கள்ல இல்லை. பாவத்தை நாம கடவுளுக்கு முன்னாடி மனுஷருக்கு முன்னாடி நன்மை நச்சாட்சி ஜோக்கியமா உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுறோம். அந்த சொல்லலாம் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுறது. நாம உத்தமர் என்று விளங்க பண்ணுதல். உத்தமர் என்று விளங்க பண்ணுங்க. கத்தர் முன்பா உத்தமர் என்று விளங்க பண்ணு. கத்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிற. நீ நடிச்சுண்டா அவர் விளங்க பண்ணுவார், நீ உத்தமன் இல்லையன்று. உத்தமர்கள் இன்னாரென்று தெரிய வரும் பொருட்டாக, ஜோக்கியமான ஆக்கள் யாரென்று தெரிய வரும் பொருட்டாகத்தான் கத்தர் இதுகளை அனுப்புற. ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் சரியான முக்கியம். நாம 10 கற்பனைப்படி கடவுளுக்கு முன்னால வாழ்றோமா? கடவுளுக்கு முன்னால வாழ்ந்த மனுஷருக்கு முன்பாக 10 கற்பனை. 10 கற்பனையில ஒண்ணு கூட்டம் குறைக்க வேண்டாம். மனுஷர் எத்தனையோ தேவைப்படுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மனுஷன் எத்தனையோ தேவைப்படுத்தாட்டியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கெட்ட தேவைப்படுத்துறது அந்த யாரு? அதை சரியா நாமல் செய்யும். மனுஷருக்கு யோக்கியமா இருக்கிறது. அதனால அதை நாம அந்த மரணத்தின் கொடுக்கான அந்த பாவத்தை நாம உடைச்சிட்டோமோ, அதாவது ஜோக்கியமாய் வாழ்றோமோ, எங்களுடைய ஆத்மா மரண காயம் படாது. மரண காயம் படாது. அதுல மரண காயம் படாம நாங்கள் வாழறதுக்கான ஒரே வழி மார்க்கவசத்தை தரிச்சிருக்கு. இப்ப மார்க்கவசத்தை தரிக்கிறது, மார்க்கவசத்தை போடுங்கோ என்றது. அப்ப இப்ப சரி, மார்க்கவசம் தான் எங்களை மரண காயம் படாம ஆத்மா காக்கிற விஷயம். அதாவது ஜோக்கியமா வாழுறது. கடவுளுக்கு மனுஷருக்கு முன்பாக நாம ஜோக்கியமா வாழுறது. இப்ப கடவுளுக்கு மனுஷருக்கு முன்னாக ஜோக்கியமா வாழ்றா, இப்ப எப்படி அதை போட்டுக் கொள்றது? அப்ப நாம எப்படி அந்த அந்த மார்க்கவசத்தை போடுறது? புட்டோம். ஏன்னா இப்ப நாம அணியணும், அதை அணியவு. உண்மையில அது எங்களுடைய மெய்யான மனம் திரும்புதல் அது இருக்கு. மெய்யான மனம் திரும்புதல் என்றா மனம் திரும்ப அவர்களுக்கும் கிறிஸ்து நீதியை சாட்டுதல் செய்ய இல்லை. மனம் திரும்பினா அந்த ஆத்மா வாழும். அது மெய்யான மனம் திரும்புதல். மெய்யான மனம் திரும்புதல் எங்கள்ல இருக்கும் என்றா அதனுடைய நாம மார்க்கவசத்தை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த மெய்யான மனம் திரும்புதல் என்ன? நாங்கள் ஏற்கனவே செய்த பாவத்தை விளங்கி கொள்ள வேணும். இனிமேல் அந்த பாவத்தை செய்யாம அந்த பாவத்துக்கு எதிரான நன்மையை செய்வதில் பிரியாசப்பட வேண்டும். ஏற்கனவே செய்த பாவம் என்னன்றது விளங்கி இருக்க வேணும். எதிர்காலத்தில் அந்த பாவத்துக்கு எதிரான நீதியை செய்யணும் என்ற உறுதியோட வாழும். இது ரெண்டு தான் மெய்யான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் மனத்தை திருப்புறது. மனதை திருப்புறது. மனதை என்னத்துல திருப்புறது? ஏற்கனவே பாவம் என்று தெரிஞ்ச செய்த விஷயத்துல இருந்து அந்த பாவத்துக்கு எதிரான பரிசுத்தத்தை செய்யறதுக்கு திருப்பி விடுறாரு. இந்த அயல மெய் மனம் திரும்புதல் என்றது பாவம் என்னென்று புலங்கோடும், அதுக்கு எதிரான பரிசுத்தம் என்னன்றது புலங்கும். சென்னை எது காட்டுது? 10 கற்பனை தான் திருப்பி. அப்ப அது எங்களுடைய வாழ்க்கையில கவனமா இருக்கும் என்றால் நாமல் சரியான விழிப்போட அந்த மெய் மனம் திரும்புதல் நாமல் ஈடுபட்டிருப்போம் என்றால், ஒன்று பாவத்தினுடைய அலங்கோலத்தை நாமல் செய்த பாவத்தினுடைய அந்த அநீதிகளையும் விளங்குகிறோம். இனிமேல் அந்த பாவத்துக்கு எதிரான நீதியை செய்வோம் என்ற பிரதிக்கனையோடு நிச்சயித்தவர்களா நாமல் ஓடுறோம். இந்த ரெண்டும் நம்மள இருந்தால்தான் எங்களுடைய மனச்சாட்சி கடவுள் சுத்தமா இருக்கு. பாவம் என்னன்னு விளங்குற, ஆனா நல்லதுகள் செய்கிறோமாம், அப்ப நாம மனம் திரும்பவே இல்லை. பாவம் என்னன்னு தெரியற, ஆனா நன்மைகள் செய்யப்படுது. அது நன்மை செய்யலாம், பாவம் என்னன்னு தெரியாம. ஏன்னா கடவுள் சில நேரம் எங்களை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்க வச்சதால
நமக்கு பாவம் என்னன்னு தெரியாமலே எங்களை வளர்த்து கொண்டு வாரையாக்கள் இல்ல அது செய்ய வேண்டாம், இது செய்யக்கூடாது, இது வேண்டாம் என்றதால நமக்கு விளக்கம் இல்ல. ஆனா நாம நல்லதை செய்து கொண்டிருப்போம். அதை செய்யற விஷயம் என்ன? தடுக்கும் கிருபையாது. அதுக்கு பேர் தடுக்கும் கிருபை. கடவுள் அந்த பெற்றாரை வச்சு தடுத்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் பாவம் செய்யாம. ஆனா பிள்ளைக்கு பாவம் என்றது இன்னும் செய்யாம கேள அதாவது நன்மை செய்யுது. மெய்யான மனம் திரும்பல் இல்லையா? இது பிசாசுக்கு சரியான நன்மை. ஏன்னா அவர்கள் பாவம் என்றது உணராத வரைக்கும் அவர்கள் நன்மையை மட்டும் செய்து கொண்டிருக்கிறதால அங்க ஒரு நடிப்பு தான் போய்கொண்டிருக்குது. அது பேர் பேசிக்கா நடிப்பு. அதை நான் பிள்ளைங்க நீங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஜொசாயாண்டு பேர் எடுத்து வச்சிருக்க நீங்க ஜொசாயா மாதிரி நடக்கிறீர்கள். உங்களோட பாவம் என்னன்னு எங்களுக்கு எனக்கு இல்ல தெரியும். அதனால அந்த பாவம் உண்மையான பாவம் தங்கள் எது பாவம் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவி சுத்தி என்னையா நீங்க சொல்லி தந்த நீங்கள் ஜபிக்கிறேன். இதான் விஷயம். அவ பாவம் என்ன என்றது பிள்ளை உணரே இல்லை. ஆனா நன்மையை செய்து கொண்டிருக்குது தடுக்கும் கிருபைகளால். தடுக்கும் கிருபை அகற்றப்பட்டுச்சோ பிள்ளை பாவம் செய்யும். பேக்கி அது வாச்சு போகும். பேயும் அதனுடைய தாக்குதல் வரும். ஆத்துமா மரண புண்ணடையும். இது பெரியாக்கள்லையும் உண்மை. அதாலதான் நாங்கள் சொல்லுறோம், நாமல் பாவம் செய்திருக்கிறோமா, பாவத்தில் இருக்கிறோமா, பாவம் நாமல் செய்திருக்கிறோமா, பாவத்தை பற்றி அறிவை நமக்கு நியாய பிரமாணம் தான் கொடுக்குது. 10 கற்பனை தான் கொடுக்குது. அந்த 10 கற்பனையே தரோவ திருப்பி திருப்பி தேவைப்படுத்துறேன்னு தடுக்கிறேன்னு என்ன என்னன்னு நாம மண்டைக்குள்ள ஏத்ததான் நாமளும் அந்த ஸ்டாண்டர்டோடு நாமளும் ஒவ்வொன்று ஒப்பிட்டு பார்க்க இது பாவம் இல்ல விளங்குது. பாவம் இது பாவமா? அப்ப இது செய்யலாம். அப்ப இது எதிராக பைபிள் என்ன தங்களுக்கு சொல்லு அதை நம்ம செய்யணும். இதுதான் அந்த மார்க்கவசத்தை போட்டுக்கொள்ளுதல் பேசிக்கா. இதை நாம நாளாந்தம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் 10 கற்பனையோடு நாம அந்த ஸ்டாண்டர்டை வச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம இது பாவமா இல்லையா, அப்ப இதுக்கு எதிரான பரிசுத்தம் என்ன அல்லது நீதி என்ன என்றதை நாம விளங்கி நாம பேச்சில சிந்தனையில எங்களுடைய செயல்கள்ல யோசிச்சு அடியெடுத்து வைக்கிறோமோ நாம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். பேயே எங்களா ஒன்று செய்யல விளங்குறோம். ஏன் மார்க்கவசம் அப்ப எப்படி அதை நாம உதாரணங்களூடாக கதைக்கிறது? இப்ப நமக்கு சொல்ல நாம தேவபக்தி இல்லாத ஆட்களா வாழ்ந்த நாங்கள் எங்களுக்கு தெரியுது 10 கற்பனையால இது பொய்யான பக்தி வாழ்ந்த நாங்கள். உதாரணத்துக்கு காலம் எழும்பி 6 மணிக்கு 5:30 பூசைக்கு 2 வலிக்கிட்டு போனாங்க. போய் அங்க அவர் கதவு துறக்க எங்காட்டிக்கு நாம கதவுல போய் நின்று நாங்கள் என்ன நாங்கள் ஓல்ட சேவிச்சில் இருக்கிறோம், நாம பூசைக்கு போகணும், ஃபாதர் கடவுளை தேடுறோம். உண்மையில அந்த விதமான பக்தி எல்லாம் வெறும் பக்தி, வெற்று பக்தி, போலி பக்தி, அது விக்கிரக பக்தி என்றது மட்டும் எங்களுக்கு உணர்த்தப்படும் வரைக்கும் நாமல் அதை செய்தனாங்க. ஆனா அது உணர்த்தப்பட்ட கையோட இப்ப நாங்கள் அப்ப மெய்யான தேவ பக்தி என்ன? மெய்யான தேவ பக்தி என்றது வெள்ளனத்தோட இருட்டோட கோயிலுக்கு போறது இல்ல. நீ எழும்பி நீ வாழ போற வாழ்க்கையில முதலாவது கடவுளை உன் மனதிலையும் உன்னுடைய செயல்களையும் எப்பவும் அவர் உனக்கு முன்னாக வச்சிருக்கிறியோ, அவர் சொன்னபடி அவருக்கு விடிஞ்ச அப்புறம் நீ அவரோட கதைச்சிட்டு குடும்பமா கதைச்சிட்டு போறியோ, ஃபேமிலி பிரேயர் மெய்யான தேவ பக்தி. நீ தனிச்சலம்பிக்கிற எல்லாரையும் நித்திர பாதையில கிடக்க விட்டு போட்டு பூசைக்கு போறது இல்ல. மெய்யான தேவ பக்தி குடும்பமா கடவுட்டை கொண்டு வர மெய்யான தேவ பக்தி. ஆனா நாம எல்லாம் பிள்ளைகளுங்கிறது அதுகள் போயெல்லாம் இந்த குளிருக்கு யாரு வர்றது, நாமளாவது கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இதுக்கு பேர் போலி பக்தி, இது விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் பிழை என்று எங்களுக்கு 10 கற்பனையின் ஊடகத்தில் தெரிய வருகிறது. 10 கற்பனை இது இல்லையா பக்தி? பக்தி என்றது கடவுளை குடும்பமா சேவிக்கிறதுக்கு உனக்கு கீழே இருக்கிற ஆட்களை நீ கொண்டு போறாது. அப்படி செய்யாம நீ மட்டும் போன பரலோகம் போக நினைக்கிறியோ, நீ கோயிலுக்கு வர எங்க வார கடவுள்கிட்ட வரத எங்க பற்றியாக்கு. அப்ப போயிட்டு நான் பூசைக்கு போயிடுவேன்,
நீ பூசைக்கு போன என்ன பத்தியும். அதே மாதிரி தான் நாம பிறகு சீச்சி அப்ப அது இல்ல, அது மெய்யான. நாம கடவுளை தேடணும், கடவுளை குடும்பமா தேடணும். அதான் வேதம் எங்களுக்கு சொல்லுற தேவ பக்தியோட முதலாவது காலம கத்திர முதல் தேடு. நீ எப்ப எழும்புறியோ கடவுளை தேடு, சரிதானே? நீ ரிசிட்டோட எழும்பி நான் 12 மணி பூசைக்கு போறேன், என் கடவுள் 12 மணி பூசைக்கு 10 கட்டில எங்கேயா தேவைப்படுத்தினதோ இல்ல. 10 கட்டளை தேவைப்படுத்தணும், 12 மணி பூசைக்கு வாண்டு யாரு வச்ச எதிர்பார்ப்பு இது? ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் மேலும் ஆங்கிலிக்கன் வச்ச அல்லது கரிஸ்மெட்டிக்காரர் வச்ச எதிர்பார்ப்பு. நாம வாட்ச் நைட் சர்வீஸ் ஒன்று வைக்கிறோம். பைபிள்ல எங்க 10 கட்டளை தேவைப்படுது? இரவு விழிப்பிரவு சபம். பைபிள்ல ஒரு இடத்துல காட்டு இரவு சபம் முடிச்சு வைக்க சொல்லி பைபிள் உனக்கு சொன்னது ஒன்றும் இல்லை. அப்ப பிறகு என்னத்துக்கு என்ன ஹோதரிக்கு நான் அவளோட எதிர்பார்ப்போட நான் அவங்க இதெல்லாம் பாரு என்னடா ஜோக்கியம். கடவுளுக்கு முன்னால நாங்கள் சரியா தந்துவோம், நீங்களா கடவுளுக்கு மிஞ்சி என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப இதான் அந்த நான் சொல்ல வர விஷயம். நாங்கள் முந்தி கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க, அது பாவம் என்று தெரிஞ்சிச்சது. ஏன் கடவுள் தென்னாம் கற்பனை தேவைப்படுத்துவேன்னு கடவுள் நியமித்த முறைகளால் மட்டுமே அவரை வணங்க வேண்டும். கடவுள் நியமித்த முறைகளால் மட்டும் அவரை வணங்க வேண்டும். கடவுள் நியமித்த முறை என்ன? கடவுள் நியமித்த நாள் என்ன? கடவுள் நியமித்த முறைகள் என்ன? அதே வேதத்தில் எங்களுக்கு 10 கட்டளையூடாக ஆண்டவர் எங்களுக்கு காட்டு தொடங்குற. கடவுள் நியமித்த முறைகளால் மட்டும் அவரை வணங்க வேண்டும். உருவ வழிபாட்டையும் கடவுள் நியமிக்காத முறைகளாலும் அவரை வணங்குவதை தடுக்குது. தென்னாங்கட்டில் அப்ப தடுத்திருக்கிற விஷயம் அவர் நியமிக்காதது ஒன்றாலும் தேவையில்லை. அவர் நாங்கள் முந்தி செய்த பாவம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு சேர்த்துக்கு போனது, அது பாவம் என்று பைபிள் சொல்லுது. அது 10 கற்பனைக்கு எதிரான பாவம். தென்னாம் கற்பனைக்கு எங்களுடைய நீதி நல்மனச்சாட்சி அங்க இல்லை. நாம சுய நீதியில சேர்த்துக்கு போனாங்க. அதான் போலங்க, நான் சுய நீதியில வாழ இல்ல, தேவ நீதி தேவைப்படுத்துற மனிதன் வாழற. அதுக்கு பேர் குற்றம் இல்லாத நல்மனச்சாட்சி. நாங்கள் முந்தி சேர்த்துக்கு போனோம் 25ஆம் தேதியில. அப்ப நாம கிறிஸ்துமஸுக்கு போகணும். அது நைட் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் சர்வீஸ், இரவு சர்வீஸும் இருக்கு, பகலும் இருக்கு. நான் இரவே போயிட்டேன். கடவுள் அதை எதிர்பார்க்க பாலன் பிறந்த கையோட போவோம். பாலன் இப்ப வருது நடுராத்திரியில பிறந்து வரும். இதெல்லாம் விஷ கதைகளும். இந்த 10 கற்பனை என்னுடைய நீதிக்கு முரணாக மனுஷ நீதி தேவைப்படுத்தி கொண்டிருந்ததுகளை போற ஜோக்கியமான ஆக்கலாமா போராட்டி நாமளே ஏதோ பெரிய பாவம் செய்தாக்கணும் அவங்க பார்த்து கொண்டிருந்தவங்க. இதால நாம சேர்த்துக்கு போனாங்க, போகாம முடியலாம். போனதே பாவம். எத்தனை வருஷமா அப்படி? இப்ப 10 கற்பனை எங்களுக்கு சொல்லி தருது கடவுள் நியமிக்காத நாள், கடவுள் நியமிக்காத ஆராதனைகள் ஒன்றும் பங்கு வைக்க கூடாது. இது அப்ப தேவ நீதி தேவைப்படுத்துறது தேவ நியமிக்காத நாளில் ஏற்போவார். தேவ நியமிக்காததுக்கு அவரே வரைக்கவே பிறந்து போவாது. இல்ல அது நாங்கள் போற. அப்ப இந்த சுய நீதிக்காக நீ தேவனை தேட பார்க்கிற. அப்ப பாவம் எதன்று சரியா விளங்குனபடியால நாங்கள் அதுக்கு எதிரான பரிசுத்தத்துக்கு நான்கு கொண்டு வைராக்கியம் வலிக்கிறோம். வாழ்க்கையில இனிமேல் அந்த பாவம் வரக்கூடாது எங்களுக்கு. அதனால இந்த கிறிஸ்து மாசம், கிரைஸ்து எக்ஸ் மாசம், இந்த கோளாறு எல்லாம் இந்த விக்கிரகமே வேண்டாம். கடவுள் நியமிக்காத முறை அதுகள். பாவம் என்னன்னு தெரியும், கிளியரா இருப்ப. அதுக்கு எதிராக என்ன செய்யணும்? அதுக்கு எதிராக என்ன செய்யணும்? கடவுள் சொல்லிக்கிற தன் நாளில தான் நியமிச்சிருக்கிற விடயங்கள்ல மட்டும் வந்து செய்யறாங்க. கடவுள் நியமிச்ச நாள் என்ன? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் நியமிச்ச நாள். இதை விட கடவுள் நியமிச்ச வேற நாளுகள் என்ன? விசேஷித்த உபவாச நாள். அதுல உபவாச நாள் இருந்தால் கூப்பிடு சரைக்கு வர சொல்லு. அல்லது வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் ஒரு விசேஷித்த விடயங்கள் ஏதாவது இருக்குமெண்டா நமக்கு தெரிய பொதுவா இல்லை. நமக்கு தெரிய ஒன்றும் இல்லை. பைபிள் உபவாசத்துக்கும் ஓய்வு நாளுக்கும் தான் கடவுள் கூப்பிட்டு இருக்கிறார். இதை தவிர வேற எதற்காவது சேர்ச்சுக்கு வந்தியலண்டா நாங்கள் வெட்டக்கூடாது சேர்ச் பக்கம். ஏன் அப்படி வந்த பாவம். இதைத்தான் கோடாரி முன்னுக்கு செய்யறாங்க, பாவம். இப்ப நாங்கள் நைமனச்சாட்சியுடையவளா இருக்கிறோம். பேய் ஒன்றும் கதைக்கலாது. பேய் எங்களை ஏமாத்த நாங்கள் விடையும் இல்லை. இப்ப அன்றைக்கு சுஜிதா அம்மா சுஜிதான் எனக்கு சொன்னார்,
பாஸ்டர் ஒருக்கா போய்க்குள்ள விளங்கப்படுத்தி விடுங்க, ஏன் நாங்கள் நியூ இயர் சர்வீஸ் செய்யறது இல்லையே, புது வருட ஆராதனை ஏன் செய்யறது இல்லையே. அப்ப நானும் விளங்கப்படுத்திட்டேன். என்னால் நீங்களும் ஒருக்கா சொல்றதான் அது அவைக்கு நல்லா இன்னும் விளங்கும். ஓகே சரி. அப்ப ஏன் நாங்கள் செய்யறது இல்லை? என்ன நாங்கள் முந்தி எத்தனையோ வருஷமா செய்த நாங்கள் அந்த பாவத்தை. அது பாவம். என்ன பாவம்? கடவுள் நியமிக்காத நாளில கடவுளை தேட தொடங்கினது. கடவுளை கேட்டு வரோம், வருஷத்துக்கு முதல் நாள் வா சர்வீஸ் வைக்கணும், வருஷத்துல கடைசி நாள் வா சர்வீஸ் வைக்கணும். பைபிள்ல எந்த கட்டளை தேவைப்படுத்துது? இதை நாங்கள் பாவமாக தெரியாமலே பாவம் செய்தோம். எத்தனை வருஷமா நாங்கள் ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கலையும் அதை செய்தது, கரிஸ்மெட்டிக்ல போனப்பவும் செய்த நாங்கள், விடிய விழிப்புற ஆராதனை என்றும் அதுலயும் செய்த நாங்கள். ஏன் பிறகு நாமல் ஏதோ ஒரு இதுல சரி கடவுளுக்கு ஒரு நன்றி தானே, கடவுளுக்கு ஒரு நன்றி தானே, என்ன கடவுள் கேட்டு வர நன்றி செலுத்துறதுக்கு அவ கூடி வந்து எனக்கு செலுத்துங்க. பைபிள்ல எங்க இருக்கு? 10 கட்டளை எங்க? 10 கட்டளை எங்க நியமிச்சிருக்கிற? சபை கூடி வேற ஆவதனம். இந்த சபை கூடி வேற கடவுள் நியமிக்காதனால சொல்றது வேற தேவையில்லை. என்ன கடவுளுக்கு வந்து நீங்கள் ஏதோ பெரிய நீதிக்காரன் காட்ட வலிக்கிறது, இதெல்லாம் கடவுளுக்கு சுய நீதி பரிசெய வாதம். பேசிக்கா இதெல்லாம் பரிசெய செய்தது. கடவுள் தேவைப்படுத்தாததுக்கு மிஞ்சி செய்து கொண்டு தாங்கள் கடவுளுக்கு முன்னால நீதிமான் வந்து காட்டினது. வெள்ளி அடிக்கப்பட்ட சுவர்களை உள்ளுக்கு எவ்வளவு கடவுள் சொன்ன விஷயங்களை செய்யல. நீங்கள் இது 6வது இந்த ஓய்வு, இந்த கிறிஸ்துமஸும் அல்லது இந்த நியூ இயரும் செய்யற எவராவது ஓய்வு நாள் முழு நாளும் காலமால சர்வீஸ் வச்சு அன்றைக்கு சொந்த பேச்சு பேசாம ஒழுங்கா நம்மள மாதிரியாவது இருக்கிறானா? கடைசி வரைக்கும் இல்லை. ஒரு ஆளை தேடி பிடிக்கல. அவன் ஓய்வு நாளை கை கொள்ளுவான்டா அவனுக்கு தெரியும் இதுகள் செய்ய இயலாது. அது செய்கிறான்டா அவன் ஓய்வு நாளை கடைபிடிக்க மாட்டான். கடவுள் கட்டளையிட்டு இருக்கிற நாள்ல அவர் செய்ய மாட்டாராம். கடவுள் கட்டளை தான் செய்வாராமா மனசு விரும்பி. அப்ப இத நான் இப்படி சொல்லல அம்மாக்கு. நான் இப்ப அவைக்கு வேலை பவ்யமா இதான் விஷயம். கடவுள் தேவைப்படுத்தினா மட்டும்தான் அவர்கிட்ட சந்நிதியில போலாம். மற்றபடி அவர் எங்களை கூப்பிடாத நாள்ல நாம போகலாது. நாங்கள் இது செய்வோம். சில வழியில நாங்கள் உபவாச ஜபத்துக்கு கூப்பிடுவோம். அப்ப அதுக்கு கூப்பிட்டா நீங்க வரத்தான் வேணும், வரமாட்டேன்னு சொல்லலாது. ஏன்னா கடவுள் சபை கூடி வந்து உபவாசிக்கிறதுக்கு அந்த சூழ்நிலைகளுக்கு மூப்பர்கள் அறிவிக்கிறதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதை நாங்கள் செய்வோம். அது இந்த வருஷம் நான் செய்யல, போன வருஷம் நான் செய்யல, அது தேவைப்படல. அதுக்கான ஏதோ வளமையா ஒவ்வொரு வருஷமும் உபவாசம் நாங்கள் கூடி செய்வோம் என்று பாரம்பரியமா அதை மாத்திடக்கூடாது. ஆனா நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு போறதுக்கு எப்படி விஷயம் மாறுமோ தெரியாது. அதனால குடும்பங்களா நீங்கள் வீடுகள்ல இருந்து உபவாசம் பண்றத கவனிச்சு கொள்ளுங்கன்னு நான் ஆலோசனை கொடுக்கிறேன். அப்படி யாராவது அதுல முரண்பட்டா அவர்கள் எனக்கு தெரிவிக்கணும், ஏன் தாங்கள் அதை செய்யலையே. ஏண்டா மேய்ப்பனுடைய வழிகாட்டுதல் நாங்கள் வந்து வேதத்துக்கு மிஞ்சி ஒரு கட்டளை இடுறதில்லை. நான் சபையில உபவாசம் தான் வான்னு சொன்னா வர வேண்டிய எல்லாரு. ஏண்டா வர்றதுக்கு கடவுள் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கார் கூப்பிடுறதுக்கு. ஆனா இது எல்லாரும் முதலாம் நாள் வாங்க நாங்கள் நியூ இயர் ஆராதனை வைக்கிறோம் கூப்பிடுறதுக்கு பைபிள்ல ஒரு இடத்துலயும் கடவுள் அதிகாரம் ஒரு கொடுக்கல. கடவுள் அதிகாரம் கொடுக்காத இடத்துல நாங்கள் கூப்பிட இயலாது. அப்படி யாராவது கூப்பிடுறாண்டா அவன் தேவ நீதியே அல்ல சுயநீதிய உடையவர்களா இருக்கிற வரட்டு பரிசெயர்கள். பரலோகம் பெறுகிறோமா? கடைசி வரைக்கும் இல்ல. கடைசி வரைக்கும் பரலோகம் பெற மாட்டேன். ஏனண்டா தேவந்த ஆராதனை அவற்ற நாடுகள்ல அத வழிநற்ற ஆக்கிற விதத்துல இந்த போதனைகள் போறபடியான அதைத்தான் நாங்கள் சொல்றது கள்ள போதனைகள். பேசிக்கா நாங்களும் கள்ள போதனை வாழ்ந்த நாங்களப்பா அது தெரிஞ்ச அந்த பாவம் தெரிஞ்சபடியாத்தான் நான்கு வந்திருக்கோம் போகலாது. அதுக்கு இதுக்கப்புறம் செய்யலாது. ஏண்டா நாங்கள் கடவுளுக்கு முன்னால நல்மன சாட்சியுடைய ஆக்களா வாழணும். எங்களுக்கு கற்பனை தேவைப்படுத்துதல். யாராவது நான் அன்றைக்கு சொல்லலையே அந்த இந்த உதாரணம் பிரின்சிபலுடைய ரூமுக்குள்ள எக்ஸ்கியூஸ் மீ சார் கண்டுட்டு போனா யாராவது போகலுமோ? எக்ஸ்கியூஸ் மீ சொல்லல நீ ஓகே கம் இன் என்று சொல்லாம உள்ளுக்கு போனா செவிட்ட பத்தி வேண்டிதான் வெளியில வருவேன். என்ன அப்படி வேண்டனே நான் போடா வழியில நான் கூப்பிடா நான் உள்ளுக்கு நீ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லு. ஆனா நீ வரையில அது உள்ளுக்கு நான் அனுமதிக்கணும். உள்ளுக்கு வேற கர்த்தருடைய பிராகாரங்களில வர்றதுக்கு கர்த்தர் கூப்பிட்டு இருக்கணும். இந்த சபைக்கு வர்றதுக்கு
நீ சும்மா நான் வேட்டியை கட்டிக்கொண்டு எழும்பி வந்தீண்டா வேட்டியை அம்மனமாக்கி போட அவர் ஸ்கேவானுடைய 7 பிள்ளைகள் மாதிரி அனுப்புவார் பேன் திரத்தி வராது அப்படிதான் எல்லாம் பேய் ஆடிக்கொண்டிருக்கு எல்லாம். இதெல்லாம் பரிசெய நீதிகள், சுயநீதி. ஏன்னா ஒன்று பாவம் என்று தெரிஞ்சா பிறகு எது பாவம்? தேவன் நியமிக்காத நாடுகள்ல அவரை ஆராதிக்க போறார், தேவன் கட்டளையிடாத நாடுகள்ல அவரை ஆராதிக்க போறார். இது 10 கட்டளை. இந்த பாவத்தில இருந்து நாம மனம் திரும்பினாங்க, மனம் திரும்பினா இனி செய்ய வேண்டிய மட்டும் செய்வோம். அதான் இந்த பாயிண்ட். நாம முந்தி நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் முந்தின்னு சொல்லி இருக்கிறோம். நாம சும்மா கூடி நாம கதை கேட்கல, பல விஷயங்கள் கதைச்சு கொண்டு கேட்கல. சில வேளையில அது ஒரு நல் நோக்கத்தோட அந்த கதை தொடங்கும், நல் நோக்கத்தோட. அப்ப அது தொடங்கி கடைசியில நாம கதைப்போம். ஆனா அந்த கதையால நாம என்ன கதைக்கிறோமோ அது எங்களுடைய முடிவாக செய்யறாது. எங்களால கடைசியில அது வேறு யாரைய பற்றி அல்ல வேறு ஆட்களை பற்றி தான் அந்த கதை ஓடும். உதாரணத்துக்கு சுஜி பாடுற பாட்டு எப்படி இருக்கப்பா என்று என் மனசு கேட்க வையுங்க. என் மனசு ஒரு நாள் அப்படி கேட்க இல்லை. சரி, என்ன சுஜி எப்படி பாடுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இது ஒரு 4 மூலைக்குள்ள நடந்த விஷயம் இல்லை. ஆனா இந்த 4 மூலைக்குள்ள நடக்காத விஷயத்த வீட்டை கொண்டு போய் நாம சுஜிக்கு கொஞ்சம் பழக்கி எடுக்கணுமால என்னடா அது தேவை. அந்த ஒரு சபைக்கு ஒரு முக்கியமான ஆக்களா நாம உருவாக்குறதுக்கு வேணும். அதை ஒரு போதரோட கதைச்சு இதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டு கட்டாயம் இதை செய்யணும். அதுக்கு ஜெபம் பண்ணுவோம். 2 கதைக்கிறது நன்னோக்கமும் நீதி. ஒரு தட்ட வாயும் ஒரு தட்ட இதயமும் குற்றமாக்கப்படையில்லை. அந்த ஆள் அங்க இல்லை. ஆனா நாம கதைச்சது கடவுளுக்கு முன்னால ஜோக்கியமானது என்ற அவரை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் என்ற எல்லா விஷயங்கள் வாசிக்கிறார். இதென்ற அப்ப இதுவும் ஒன்று இதென்னா கொஞ்சம் ஓகே. அப்ப அப்படி நம்மளோட போதரட்டையும் கதைக்கிறது ஜோக்கியம், கடவுளுக்கு முன்னாலே மனுஷருக்கு முன்னாலேயும் ஜோக்கியம். ஆனா இதே விஷயம் நாம கதைக்கிறோம். சுஜி படிக்கிறது, சுஜிக்கு என்ன வாழ தெரியும், சுஜி இப்படி இருந்தா உதாரணத்துக்கு கவனிச்சுக்கணுங்க விஷயம். அப்ப அவர் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேறுக்கு வேற. அப்ப என்ன ஐயோ அது என்ன பாட்டு படிப்பான் அவன். இப்ப என்ன ஜோக்கியமான கதை இதுல ஓடுது வீட்டுல? ஜோக்கியம் இல்லாத கதை. கடவுள் அதை பார்த்து ஐயோ இந்த பிள்ளைகள் ஒரு ஆத்மாவை முன்னேற்றத்துக்கு எவ்வளவு கதைக்கிறார், கூடி ஒரு ஐக்கியப்பட்டு கதைக்கிறார்கள் என்று கடவுள் இந்த லூசுகளை எப்ப நான் சாக்கொள்ளுவேன் என்று பார்த்து கொண்டிருப்பார். எங்க 10 நான் கொடுக்கிறேன் இந்த கதைகளுக்கு. முந்தி நாங்கள் அப்படி செய்யறாங்க, முந்தி நாங்கள் செய்த நாங்கள் சரியோ. முந்தி நாங்கள் சில நேரம் ஏன் செய்தாங்க, எங்களுக்கு அதை செய்யறதுக்கு அதிகாரம் இல்ல. ஏதோ நம்ம உள்ளத்துக்குள்ள கிடக்கிறோம் கொட்டோணும் மட்டும் கூடி கதைக்க. உனக்கு அதிகாரம் இல்லாத விஷயத்தை நீ ஏன் கூடி கதைக்கிற? இதைத்தானே நாம விதத்துல 10 கட்டளை சொல்லுது. ஒரு 9ஆம் கற்பனை தேவைப்படுத்துறது என்ன? மற்றவருடைய நட்பேரை பாதுகாத்து மேம்படுத்த போதிக்க. நீ மற்றவன் நட்பேரை பாதுகாக்காம கெடுக்கிற விதமா கூடி கதைச்சு போட்டு அதுல 10 கற்பனை நிறைவேற்று சொல்லுறீங்க. நீ அதை கதைச்சதால அந்த ஆத்துமாவுக்கு நீ கதைக்கிற விஷயம் சொல்லப்பட்டதோ சொல்லப்படையில கதைச்சனி அங்க வீட்டை என்னது கூடி ரோட்ல இருந்து கதைச்சனி. அதைத்தான் நாங்க திருப்பி சொன்னாங்க. முந்தி அப்படி செய்யறாங்க. அதிகாரத்துல இருக்கிறவன் தான் அந்த அதிகாரத்தோட இருக்கிறவங்க கதைக்கலாம். அந்த அதிகாரத்துல சமநிலையில்லாம கதைக்கிறது கதைச்சு ஒரு விழலும் வராது. அப்ப என்ன செய்யலாம்? பேசாம கடவுள்கிட்ட மண்டாடி சதமாம இருக்கலாம். கடவுளோட கதைக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா பக்கத்துல இருக்கிறவனோட இன்னொருவனை பற்றி கதைக்கிறது அவன் நன்மைக்காக இருக்குமெண்டா நீ யார் என்ன கதைப்ப? செவிச்சு போட்டு போய் அந்த ஆளோட கதைப்ப. செவிச்சு போட்டு நீங்க 2 பேர் 4 பேர் சேர்ந்து கதைக்க மாட்டேன். அது ஜோக்கியம் இல்ல. என்ன கடவுள் வாக்குற 9ஆம் கட்டளைக்கு பாவம் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. உண்டாலே ஒன்றும் செய்ய இயலாது. உன்னால செய்ய இயலாத நீ தேடி கதைக்கிறதால இன்னும் கடவுளுடைய கோபத்தின் கப்புக்கு ஊத்துற இந்த பாவத்தை.
இதை ஏற்கனவே பாவம் என்று உனக்கு தெரிஞ்சிருந்தா இனி என்ன செய்திருக்க வேண்டும்? அதை பற்றி வாழ்க்கையில இனி யாராவது நிக்க அந்த ஆள் நிக்குது, அந்த ஆள் இல்ல இப்ப சரி இதை நாம அவருக்கு முன் அவருடைய விளங்கப்படுத்தி கதைச்சுட்டா பரவாயில்லை இல்ல என்று தடுக்க பார்த்தனியா? அதுவும் இல்ல. நீ சத்தம் போடாம அமைதியா நிக்கிற, அதனுடைய அர்த்தம் என்ன? நீ ஜோக்கியம் இல்லாதவனோட சேர்ந்து நீயும் கள்ள வேலை செய்யற, நீயும் அவங்களோட பேரை நாசமாக்குற. என்னட்ட போன 2-3 கிலோமீட்டருக்கு முதல்ல ஒரு மெசேஜ் ஒன்று ஒரு ஆள் அனுப்பி இருந்துச்சுன்னா, அப்ப அந்த மெசேஜ பார்த்த உடனே அட கடவுளை இப்படி ஆச்சுதான்டா நான் உடனே யோசிச்சுட்டு சத்தப்படாம இருந்தேன். ஒரு பதிலும் சொல்லல. பிறகு நேரடியா அந்த ஆக்கள் எனக்கு அனுப்பினால் அது அனுப்பினான் என்று சொல்ல ஓமையா பார்த்தேன்னா கொஞ்சம் பொருள் கவனம் என்னடா இது அந்த ஆளுட பேரோட சம்பந்தப்படுது. கடவுளுக்கு இஞ்ச நாட்களும் இருக்கிறேன் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என்ன நாங்கள் ஆனா அந்த ஆள் நம்மட பேர கெடுத்த படுபயங்கரமான ஊத்தவாள். கடவுளை எப்ப அவனுக்கு மேல பழிப்பிராண்டு இன்னும் கெஞ்சி கொண்டு கடவுளை நோக்கி ஜபம் எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய விஷயம் வரைக்கலையும் நாங்கள் பயப்படுறோம். அந்த ஆளுட பேர் கெடுக்க அந்த குடும்பம் மனுஷி பிள்ளைகள் பேப்பர்ல பப்ளிக்கா கிழிக்கிறாங்க. இதுல பிரச்சனை. அவன் பதவியெல்லாம் முறைக்கி அவனுக்கு முடிக்கிறாங்க. கடவுளே கடவுளே என்னத்துக்கு இது இப்படி நடத்த? எங்கட எதிரிதான் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு துரோகி. அப்படி இருந்தும் நான் பயப்படுறோம். கடவுளுக்கு முன்னால ஜோக்கியமா இருக்கணும் இந்த விஷயத்துல. அவனுக்கு என்ன நடந்தது என்ன இதுன்னு எங்களுக்கும் டீட்டெயிலா தெரியாது. எழுதுனவன் ஒரு அயோக்கியா பேப்பர்கார், ஒரு அபிசுவாசி. அவன் சொல்றதை நம்பிக்கொண்டு நானும் ஓப்படட்டும் இல்ல கொஞ்சம் போற அதை விசாரிச்சு பார்ப்போம். அது மட்டக்களப்பா இதா என்னன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஷுவன் அப்புறம் அதோடைய விஷயங்களை பார்க்கலாம். 1 கிழமை 2 கிழமை எடுத்து இல்ல அப்படி கேள்விப்பட்டோம் இப்படி கேள்விப்படலாம் எழுதலாம். அது போற அப்ப அதுக்கு பிறகு ஃபேக்ட்ஸா வடிவா விசாரிச்சு போட்டு அவன் இப்படி ஒன்று செய்து போட்டானாம் என்றுதான் சொன்னோம். அவ்வளவுதான். அவன் பேர் கெடுக்கிறதுக்கு எல்லாரும் முந்திக்கொண்டு கெடுக்கிறோம். பேப்பர்ல இருந்து ஆன்லைன்ல இருந்து சகலதளவு. ஆனா நாங்கள் ஜோக்கியமானவைகளை இல்லை. கடவுளுக்கு முன்னால 9ஆம் கற்பனை சொல்லுது அயலவனுடைய நட்பேரை கெடுக்காத, கெடுக்கிறவனுக்கு சேர்ந்து ஊதி விடாத. அப்ப நானும் போராடா இருக்கிற நானும் சேர்ந்து ஊதி விட்டா அவனுக்கு அப்படியே பாத்தியா கடவுள் செய்துட்டாராப்பா. யோ கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த விஷயத்துல எந்த பேரை கெடுக்க இதே விதமா எந்த பேரை யாராவது தவறால கெடுத்த எப்படி எனக்கு எட்டியும்? அப்படித்தானே அவனுக்கு அதனால வேண்டாம். கத்த நீதி செலுத்துவார். எழும்பேலாவிதத்துல சக்க பிளாஸ் கொடுத்தா நாக்களை முடிக்கிறேன். அது பப்ளிக்ல கோர்ட்ஸ்ல என்னையே தெரியாதுன்னு சொன்ன ஊத்தவாடி. அது ஆனா எந்த பிரசங்கத்துக்குள்ள 3 தரத்துக்கு மேல இருந்து பிரசங்கம் கேட்டவன். அப்ப ஜட்ஜுக்கு மோசம் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி பப்ளிக்ல எங்களை தூசித்து போட்டு கடவுளையும் தூசிச்ச ஒரு ஊத்தவாளி. கடவுள் அவனை உயர்த்தினார். பார்வோனுடைய ஆரோக்கியத்தின் மேல தூக்குற ஓட்டது பானபாத்திரக்கரணையா மற்றவனையா? சுயம்பாக அப்பமிக்கான அவன் 2 பேரையும் உயர்த்தினவர். ஆனா இவனை சாகரத்துக்கு உயர்த்தினவர், அவனை இருத்துறதுக்கு வாழ உயர்த்தினார். இவனை சாகரத்துக்கு கடவுள் உயர்த்தி விட்டார். ஜட்ஜாயும் பெரிய இடத்துலையும் கடவுள் உயர்த்தி அடிச்சார். அடி ஏண்டா அதே கோர்ட்ஸ்ல வச்சு சொன்னீங்கல்ல தெரியாதங்களை கடவுள் கொடுத்தா அதோட அட்ரஸும் இல்ல வேலையும் இல்ல உள்ள வெக்கம். ஆனா நாங்கள் பயப்படுறோம் அந்த ஆளுடைய பேர் கெடுத்துடக்கூடாதுன்றதுக்கு. அது அவிசுவாசியா இருந்தார். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஜோக்கியமானவளா இருக்க நாடுறோம். இந்த பாவங்கள் நாங்கள் முந்தி தெரியாதனத்துல கூடி ஒரு நாங்கள் நியாயம் கதைக்கிறோம் என்ற விதத்துல கதைக்கிறோம் தான் கதைக்கிறாங்க. அது பாவம் என்று 10 கற்பனை தடுக்கிறோம் தெரிஞ்சாலும் நாங்கள் கதைக்கிறத நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் நான் பலவருக்கு சொன்ன ஜாக்கோபு 4:7 சகோதரனுக்கு அயலானுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள் என்ற வசனத்தை எழுதி வீட்டுல ஒட்டாண்டு. எத்தனை பேர் நீங்க ஒட்டினீங்களோ தெரியாது. உங்களோட மனதிலையும் ஒட்டை இல்லையோ அல்லது வீட்டிலையும் ஒட்டை இல்லையோ தெரியாது. முந்தைய வீட்டுல ஒட்டிதாங்க அயலானுக்கு விரோதமா கதைக்காது என்று பாவம் தெரியுமல்லோ. இது 10 கற்பனைக்கு எதிரானு தெரியுமல்லோ. உன்னால ஒன்றுமே செய்யலான்னு தெரியுமல்லோ. பிறகு வெட்டியா கதைக்கிற அதான ஏதாவது பிரியோசனம் இருந்தா கதையா இருந்தா யாருட்ட கதைப்ப இருந்தா யாருட்ட கதைப்ப அந்த ஆளோட போய் கதைப்ப. கடவுளோட கதை கூட அந்த ஆளோட கதைப்ப. விளங்குதா? சோ இது
தான் அந்த குற்றமற்ற மனச்சாட்சி இல்லாத நிலைமை. இப்படிப்பட்ட குற்றமில்லாத மனச்சாட்சியால் நீதி இல்லை என்றா அப்புறம் என்ன? அங்க ஆத்மா சாகும், அங்க மரணத்தினுடைய கொடுக்கு பிடிக்க தொடங்கும். ஏன் கடவுள் அடிக்கிறார்? கடவுளே நம்மளை போட்டு இப்படி சாத்துறார். ஏன் உய்ய விடுறார் இல்லையேண்டா 10 கற்பனையில ஏதோ ஒரு பிரச்சனை அங்க இருந்து கொண்டு இருக்குது வாழ்க்கையில. அது உனக்கு பாவம் என்று தெரியல பேசிக்கா, ஆனா தெரிஞ்சும் கவனம் இல்லை. அதனால கடவுள் சாக்குள்ள கடவுள் போட்டு தாக்குற. அது ஏன் அப்படி நடக்குது? கடவுளே அப்படி அடிக்கிற? அவன் பால் குற்றம் சாட்டி கொண்டு நினைக்கிறான் ஒவ்வொரு நாள் கடவுளை சம்பள சேர்த்துக்கு ரிபோமாமம் இதான் எல்லாம் தெரியும். ஆனா கூடி பார் கதைக்கிற கதைய இதெல்லாம் 10 கட்டளையில 9 கற்பனை பாவம் இல்லை. இதன் அந்த கரிஸ்மெட்டிக்கு போன காலத்திலேயே ஒரு ஊழியக்காரனை பற்றி நாமல் ஏதோ கதைச்ச நாமல் என்று சொன்னதுக்கே கடவுள் நம்ம சொத்துக்கள்ல கை வச்சதாக உணர்த்தப்பட்டார். அது கரிஸ்மெட்டிக்ல இருக்கிறியோ இல்லையோ 10 கட்டணம் எல்லா இடத்துக்கும் ஒன்றுதான். ஊழியக்காரனுக்கு விரோதமா கதைக்கிறத விட்டு போட்டு ஊழியக்காரனை பற்றி ஜபிச்சு போட்டு நேரடியாக அவன்கிட்ட தாழ்மையா சொல்லிப்பார். அப்படி அடிவேண்டனையாக்கல் கடவுள் அப்பவே சாத்தினார். பெரும் பிரச்சனையா அதோட சரியான கவனமா இருக்கணும் யோசிச்சு பிறகு அந்த வசனங்களை எல்லாம் மொட்டினார். ஆனாலும் அப்பப்ப திருப்பி அது எங்க நெஞ்சுக்குள்ள கிடக்காம அழல்ல வெளியில வர பார்க்குது. வெளியில வந்து யாருக்கு அடி? கடைசியில நமக்கு தான் அடி, அந்த ஊழியக்காரனுக்கு இல்லை. விளங்குதோ? அதனால திரும்பவும் சொல்ற நீதி என்னும் மார்க்கவசம் நல் மனச்சாட்சியில் இருந்து எழும்புற நீதியைத்தான் கதைக்குது. உன்ற மனச்சாட்சி நல்லதோ, அந்த நல்ல மனச்சாட்சி என்ற என்னவாது இருக்கணும்? செய்த பாவம் மறக்க கூடாது, அது இனிமேல் செய்யக்கூடாது என்று பிரதிக்கனை எடுத்து வாழும். இந்த ரெண்டுலையும் நீ பிழைக்க தொடங்கினியோண்டா நீ மரணத்துக்கு எதுவான காயப்படுவ. உண்ட இதயம், உண்ட லங்ஸ், உண்ட ஈரல் கடவுள் முறிச்செடுப்ப. அதான் இந்த இது, அதான் அந்த விஷயம். அதெல்லாம் சரியான கவனமா நாமளும் இருப்போம். சத்தியம் 10 கற்பனைக்கு முரணான விஷயம் என்றது படிப்பிக்கப்பட்டுண்டா அதுக்கு பிறகு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தரிசனம் தந்தா கூட மாறியலாது. விளங்குதோ? நாம விசுவாச அறிக்க திருப்பி படிச்ச நாம அதுல நியமிக்கப்பட்ட நாட்கள் என்ன, எதுக்கு சபை கூடி வரணும் என்றதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதனால இப்ப நாம அந்த டைம்ல 31ஆம் தேதி அந்த கடைக்கு இந்த இதுல போய் ஹார்ட்வேர் ஷாப்ல போய்க்கலாம். அந்த பிள்ளை நம்மளை தெரியும். சரி, அப்ப என்ன உங்களுக்கு இன்றைக்கு நைட் சர்வீஸ் இல்ல? நான் இல்ல தங்கச்சி, நாங்கள் சர்ச்சுக்கு இன்றைக்கு போறது இல்லை, இந்த பைபிள் அதை தேவைப்படுத்த இல்லை. அதுக்கு ஒரு மாதிரி கருத்து போச்சு முகம். இல்ல நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் முந்தி போனாங்க, அது பாவம், அதை விட சுயநீதியை நாங்கள் செய்ய போனாங்க. கடவுளை நீதி தேவைப்படுத்தல சர்ச்சுக்கு வேண்டும். வருஷத்துக்கு முதல் நாளோ வருஷத்துல கடைசி நாளோ அவர் சொன்ன வாரத்தின் முதலாம் நாள் காலை மாலையும் சபையான அவ்வளவுதான். அதே நேரம் உபவாசம் வைக்கிறது, உபவாசம் அதை நாம சொல்லாமல் விட்டு வரையலாம். சரிண்ணா சரி, அவ்வளவு. நீங்க போறீங்களான்னு கேட்க அதுகள் போகுது தெரியும், அதுகளுக்கு சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரிஞ்ச எங்கிட்ட அந்த கேள்வி எழுந்த செய்த பாவத்தையும் சொல்லி போட்டு ஏற்ப செய்கிறேன்னு சொல்லிட்டு வரோம். அதுதான் கடவுளுக்கு முன்னால ஜோக்கியம். மனுஷங்களுக்கு அவங்க நியாயத்திற்கு வரைகள் இவர்கிட்ட இங்க தான் இவர் ஒன்றும் சொல்லி எனக்கு கதை கேலாம். அதுல இதைத்தான் நாங்கள் குறிப்பா இந்த இடத்துல சொல்ல வாரோம். இதான் அந்த அந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி. மனம் திரும்பிட்டியோ கனிய காட்ட செய்த பாவங்கள் இப்ப செய்யறேல காட்டு கனியல மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி. அப்பையும் பாவம், அது பாவமா எனக்கு அதுல யோசனையா இருக்கு. அப்ப நீ யோசிச்சு கொண்டு பாவம் பண்ணு செய்து கொண்டு போ, நீ செத்து போவோ எனக்கு செய்யறது. அதெல்லாம் நாங்கள் அப்படி சில பேர் எங்களோட டீல் பண்ண வெளிக்கிட்டவர். பிறகு பல பேர் நம்மளை நிராகரிச்சு அவங்க கடைசியில் அவங்க செத்து கொண்டு இருக்கிறோம். அதனால கவனம்.
சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாமல் எங்களுக்கு முன்னாக போன பரிசுத்தவான்களுடைய காலடி தளத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒற்றிவிசி ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு முன்னாளுமே இந்த கரிஸ்மேட்டிக்கும் பெண்டிகோஸ்டும் ஊத்தவாளிகளுடைய அந்த சேனைக்கெல்லாம் நாங்கள் கிடந்து புரண்ட நாங்கள் அது முழு பாவம் என்ற வழியை தான் விட்டுட்டு வெளியில வரோம். திருப்பி அதை எடுத்து நாம வேட்டிக்குள்ள விடுறதுக்கு நாங்கள் எல்லாம் விசரர் இல்லை. ரிஃபார்ம் ரிஃபார்ம் மனம் திரும்பிட்டியோ மனம் திரும்பி இருக்கோம். அதை போட்டு வச்சு வச்சு குந்தி குந்தி இன்னும் பாவமா ஏன் என்று சொல்ல தெரியல ஏண்டா புறம் என்னென்று சபையில இருக்கிறது. அதால்தான் நாங்கள் சரியான புதுசா அங்கத்தவன் நோக்கி நகர்றையாக்கல்ல நாங்கள் அதால்தான் கணக்க நாங்கள் பின்னுக்கு போட்டு இருக்கிறோம். என்னடா சந்தர்ப்பங்கள் வரையெல்லாம் தெரிய வரும் என்ன நடந்து கொண்டு இருக்குது. அதனால அவசரப்படுறதில்ல சபையில சேர்க்கறதுக்கு. சபையில சேர்த்திருக்கிற ஆட்கள்ல எவரும் இந்த விஷயத்தை சிம்பிளா அப்பா சொல்லணும் பைபிள் சொல்லல. அதனால நாங்கள் வரையல அவ்வளவுதான் முடிஞ்சல. ஈவன் அங்கத்துவத்தை நோக்கி நகர்றையாக்கள் நீங்கள் சொல்லுவீங்க நம்புறோம். ஏன் நீங்கள் வாரது வைக்கிற பைபிள் அதை தேவைப்படுத்தல. அதில் நாங்கள் செய்யறோம். அப்ப பைபிள் சொல்லாத செய்ய மாட்டோம். இல்ல கடவுள் காரியங்களும் பைபிள் சொல்லாத செய்ய மாட்டோம். க்ளோஸ். சோ கடவுளுக்கு மனுஷன் ஜோக்கியமா இருக்க நாடும் கிறிஸ்து தானே. தொடர்ந்தும் அந்த நல்மனச்சாட்சியால விளைகிற விசுவாச நீதியை நாம கொண்டிருக்க எங்கள் மீது கிருபையா இருக்க.